அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, காற்று பிரிய விட்டு தொழுகையை முடிக்கிற விஷயத்தை நான் அந்த பழைய விஷயத்தில் நான் வெட்டுறேன். நல்லா தெரியும். ஊம சைத்தானுடைய விஷயத்தில் தில்லுமுள்ளு பண்ணி முரண்படுறாரு, மாறுபடுறாரு. அபு அலி துக்காக்கு நேற்று அந்த அறிவிப்பு கிடச்சி எடுத்து காட்டினேன். ஹதீஸுங்கிற நினைவில் இருக்குது. இங்கே ரதியல்லான்னு எழுதியிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 400 பிறந்ததுன்னு எடுத்து பார்த்தா தானே தெரியும். ரதியல்லான்னு இருக்கிறதுனால சஹாபியாக இருக்கலாம் கூடியது. இதை திட்டமிட்ட பொய்ன்னு சொல்கிறது இல்லையே. சாதாரண அறிவு உள்ளவனு கூட தெரியும் தானே. நேற்று சொல்கிறாங்கன்னு சொன்னால் சரி, இந்த அடிப்படையில் கிடச்சிருக்குது, இன்றைக்கி அந்த அறிவிப்பு கிடச்சிருக்குதுங்க, எடுத்து காட்டுறாங்கடா, ஏற்றுட்டு போக வேண்டியதானே. இதை திட்டமிட்டு தில்லமில்லு இது மாற்றினா இவருடைய பேச்சை ஏன் பேச்சை கேட்கவே வேணாம். நான் இமாமாவே இல்லையே, நான் எடுத்து சொல்கிறவன் தானே. பெரிய இமாம் இங்கே தானே இருக்குது, அதில் ஒழுங்காக இருக்கணும். அவங்க என்னுடைய நிலைப்பாடு அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது அவங்க எல்லாம் உண்மையாளனாக இருக்கணும். நாங்கள் தவறுகள் கூட செய்திட முடியும், எடுத்து எழுதுகிற ஆட்கள் தான். எங்களுடைய ஆய்வுங்கிறது பிரச்சனை இல்லை இங்கே. அதனால் என்னை ஒப்பிட்டு நீங்கள் பேசுகிறதே தவறு. நான் ஒரு பொதுவாக இமாமாக இருந்து நான் ஒரு வழிமுறையை காட்டிக்கிட்டு இருந்தேன்னா என்னோட ஒப்பிடலாம். உங்களுக்கு சமாதானத்துக்கு வேண்டி தான் என்னையை சேர்த்துருக்குதே தவிர ஏன்னா சமநிலைவாதம் கிடையாதுன்னு தப்பிச்சுக்கிட்டே இருந்தீங்க. அதனால் என்னையும் வச்சு பேசலான்னு சொன்னேன், உங்களை அழைச்சது. அந்த முறையில் சகோதரர்களே, இந்த வேணுமென்றே காட்ட பிரிய வீட்டுக்கு மறதிண்டு இல்லை. நான் சொல்கிறேன், ஒரு மூமின் செய்ய மாட்டாண்டு. அப்போ இந்த சட்டம் எழுதுறாருன்னா ஒருத்தனுக்கு நடந்துருச்சுன்னா என்ன செய்கிறதுங்க தானே அந்த சட்டம். காத்த பிரிய விடுன்னு சொல்லுவார். அதால் அப்படி சொன்னால் அதை படித்து கொடுப்பாங்களா? அப்படி எழுதுந்தால் இது வரைக்கும் உலகத்தில் எவனாவது செயலாதும் படுத்திருக்கணும்ல. அப்படியும் இல்லையே. ஒரு சட்ட பிரச்சனையே எழுதுறாரு. இந்த மாதிரி ஒருத்தனுக்கு நடந்துருச்சு, அசம்பாவிதம் தான், நினைவு இருக்கத்தான். நம்ம அறிவோடு தான் விளங்கணும். இந்த வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்துகிறாருன்னா, இந்த மாதிரி அடைக்கி வச்சிருந்து பொருள் சலாம் கொடுக்க போகிறேன், சலாத்தை விட்டு போட்டு இந்த வேலை தான் செய்ய போகிறேன்ட்டு எவனாவது யோசிப்பானா? இப்போ அந்த அடிப்படையில் அவர் எழுதுகிறாரு. ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு, நினைவு இருக்க, தொழுகையில் இருக்கிறோம், நமக்கு காற்று பிரிய போகுது அப்படிங்கிற நினைவில் அவன் அந்த மாதிரி பிரிய விட்டுட்டான்னு சொன்னால் தொழுகை முடிஞ்சு போயிடும், தொழுகை நிறைவேறும், முழுமையாகாது. நல்லா விளங்கணும். சட்டத்தை யார் மேலேயும் குறை சொல்கிறதா இருந்தால், அதுலேயும் கொஞ்சம் பெரிய மனுஷன் மேலே குறை சொல்கிறதா இருந்தால் நல்ல 4 வழியிலையும் பார்த்துட்டு தான் சொல்லணும். இவர்கிட்ட அந்த குணமே கிடையாது. ஹஸரத் உமர் மேலே தூக்கி போடு. அத்தனை பெரிய, நான் நேற்று சொன்னதை மாதிரி ஃபுகஹாவு சஹாபாவில் முதல் தரத்தில் இருந்த உமர் மேலேயே எத்தனை பெரிய அவச்சொல்லுகள், அவதூறுகள், சொல்லாத சொல்லு இருக்கிறத திரிச்சு சொன்னது. நான் இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ அவர் இதில் சொல்கிறாரு, காற்றை பிரிய விட்டு சாதாரணமாக விட்டுக்க, போனால் போகுதுன்னு சலாம் விட்டுக்க, சலாம் சொல்லிக்க கடைசியா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வாசகம் அப்படி இருக்குதா இங்கே? அந்த வாசகத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன் சகோதரர்களே. இப்படியே தான் இருட்டடிப்பு. முனிப்புள்ளு மேயலை ஆழம் வரைக்கும் மேய்ஞ்சது தான். ஆனால் அள்ளி அளக்கணும், குறைபடுத்தணும். அவங்கள விழுத்தினா தான் நம்ம மதுஹபு செல்லுபடியாகும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் தான். தூய இஸ்லாத்தை அவர் காட்டலை, தீய இஸ்லாத்தை தான் காட்டிக்கிட்டு இருந்தார். அதை வச்சு என்னன்னா, வாயில் செல்வாக்கு இருக்குது, சொல்வாக்கு இருக்குது, மீடியா இருக்குது, அதனால் பரப்புது. நாங்கள் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். எங்கள் வேலை அப்படி இருக்குது. இதை அவர் பிரஸ்தாபிக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பித்தார். சத்தியத்தை சொல்ல வேணாம் ஒரு மனுஷன். சரி, அவர் மேலே விமர்சனமே செய்கிறீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கிறாங்கங்கிறத முழுமையாக பார்த்துட்டுல சொல்லணும். காத்த பிரிய விட்டுக்குன்னு சொல்கிறானே கிறுக்கு பயலுக, இதை போய் கிறுக்கு பயல் எழுதுனதை விட்டுட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்கிறார். அங்கே என்ன எழுதியிருக்க, வமின்ஹா அல் ஹுரூஜ் பி சுன்இஹி கஃபிஅலிஹில் முனாஃபி லஹா பஅத தமாமிஹா வ இன் குரிஹ தஹரீமன். ஒரு மனிதன் காற்றை பிரிய விட்டு தொழுகை முடிச்சான்னு சொன்னால் தொழுகை முடிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த முறை மக்ரூஹ தஹரீமு, ஹராமுக்கு நெருக்கமான செய்தி. இந்த மாதிரி செய்கிறது மிகப்பெரிய தவறு, குற்றவாளி. தொழுகை கடமை ரீதியாக நிறைவேறி போயிடலாம். தொழுகையால் நடத்தின இந்த செயல் அவனுக்கு முடியலையாண்டா எப்படியாவது வேற வழியை கடைபிடிச்சிருக்கணும். இந்த வழியில் ஒருத்தன் தொழுகையை முடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் பாவத்தை செய்கிறான், தொழுகை நிறைவேறி போயிடும். தொழுகை நிறைவேறும், செயல் பாவம். வயின் குரிஹ தஹரீமன், இது ஹராமான முறையிலே வெறுக்கப்பட்டிருந்தாலும் சரியே, ஆனால் தொழுகை நிறைவேறிக்கிறோம். இன்னொரு இடத்துல அத்துருல் முக்தார் 1வது பாகம் 653வது பக்கம், வஅலம் அன்னஹு இன் தஅம்மத அமலன் யுனாஃபிஹா பஅத ஜுலூசிஹி கத்ர தஷஹுதி வலவ் சபக ஹதசு
தம்மத் லி தமாமி ஃபராயிதிஹா நாம் துஆது லி தர்கி வாஜிபி ஸலாமி. ஒரு மனிதன் தொழுகைக்கு முரண்பட்ட ஒரு செயலை அத்தஹியாத்து ஓதியதற்கு பிறகு, அத்தஹியாத்துடைய அளவுக்கு ஓதிட்டு முடிச்சதுக்கு பிறகு தொழுகைக்கு முரண்பட்ட ஒரு செயலை, தொழுகைக்கு முரண்பட்ட செயல்னா என்ன? தொழுகையில் செய்யக்கூடாத செயல் என்ன? பேசுறது, சாப்பிட்றது, பிறரோட எழுந்திருச்சு நடக்கிறது, போகிறது, இது தொழுகைக்கு முரண்பட்ட செயல். இப்படி தொழுகைக்கு முரண்பட்ட செயலை செய்தானால் வலோபாத சபகஹதி, அதில் அவனுக்கு அந்த காற்று பிரியக்கூடிய நிலையும் ஏற்பட்டாலும் சரி, தம்மத் தொழுகை நிறைவேறி போயிடும். ஏன்? லி தமாமி ஃபராயிதுஹா, தொழுகையுடைய ஃபர்தான காரியங்கள் நிறைவேறிடுச்சு. தொழுகையில் எதை செய்கிறது ஃபர்தோ கடமையோ விட்டு போட்டால் தொழுகையே போயிடும் இருக்குமோ, அந்த ஃபர்தான காரியத்தை அவர் நிறைவேற்றின காரணத்தினால தொழுகை நிறைவேறிடும். ஆனால் விட்டுட்டாருங்க. அவர் நம்மளை சொல்கிறார், இந்த ஆனால்னு சொன்னதை விட்டு போட்டு அவனுக்கு பேசுகிறானுங்க, லா இலாவுக்கு அர்த்தம் சொல்கிறானுங்க, இல்லல்லாவுக்கு அர்த்தம் சொல்கிறதில்ல. அந்த கிளிப்பெல்லாம் வரும் என்ற பன்றி புகழ்லாம் இருக்குது, இன்னும் சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது. அருமை சகோதரர்களே, நாம் துஆது லி தர்கி வாஜிபி ஸலாமி, சலாம் கொடுக்கிறது, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி தொழுகையை முடிக்கிறது ஃபர்துக்கு அடுத்த தரத்தில் உள்ள வாஜிபு. இந்த வாஜிபை விட்டுட்டு செஞ்ச காரணத்தினால இந்த தொழுகையை அவன் திரும்ப ஒரு தடவை தொழுகணும். சட்டம் எடுத்திருக்கிறாங்க, எந்த துருல இருந்து எடுக்கிறீங்களோ அங்கேதானே இது எழுதியிருக்குது. கொஞ்சம் அப்படி கவனத்தை, கொஞ்சம் பார்வையை, கொஞ்சம் அகல பார்வை பார்க்கறது, எங்கே எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல மட்டும் சொல்லி அங்கே ஆக்டிங் பண்ணி அந்த என்ன சொல்கிறது, அதை ஆக்டிங் பண்ணி சொல்ல காட்டுறது தேவையோட அந்த மனுஷன் மேலே அடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையை பார்க்கக்கூடாதா? பார்த்துட்டு பேச வேண்டாமா? ஒரு நியாயமான உணர்வு உள்ளவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யார் தில்லுமுள்ளு பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அடுத்த வாசகம் இருக்குது, வயின்குரிய தஹரீமன் இருக்குது. நாம் துஆது லி தர்கி வாஜிபி ஸலாம்னு சொல்கிறாரு, தூண்டுறாரா? காற்றை விட்டு பிரிய விட்டு தொழிய முடுறான்ட்டு கிறுக்கு பயிலா போயிட்டாரா அவரு? ரத்துல் முஹ்தார்ல தம்மத்ண்டா ஐ சஹத், தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் செல்லுபடி ஆகும். இது லா ஷக்க அன்னஹா நாகிஸத்துன் லி தர்கில் வாஜிபி. ஆனால் வாஜிபை விட்டு போட்டதுனால இந்த தொழுகை குறையுள்ள தொழுகையாக ஆகும். குறைவோடு இந்த தொழுகை நிறைவேறும். தொழுகை நிறைவேறும் குறைவோட, பாவத்தோட நிறைவேறும், பாவத்தோட நிறைவேறும். இது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து நாம் துஆது உஜூபன், வாஜிபான அடிப்படையில் திரும்பவும் தொழுது ஆகணும் அப்படிங்கிற சட்டம் எழுதியிருக்கும் போது இதை மாற்றி பின்னால் உள்ளதெல்லாம் விட்டு போட்டு அந்த முன்னால் உள்ளதை மட்டும் சொன்னால் என்னவாகும்? அருமை சகோதரர்களே, இது லா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா, தொழுகைக்கு பக்கத்தில் வராத போதையோட நேரத்தில், அந்த போதையோட நேரத்தில்ங்கிறத மட்டும் விட்டுட்டு தொழுகைக்கு வராதுன்னு சொன்ன மாதிரி தான் இது. பின்னால் உள்ள பகுதியை மறைச்சிட்டு சொன்னால் இந்த அர்த்தம் தானே வரும் அதில். சரி, நான் கேட்குறேன், நானும் சொல்கிறேன், என்னது விஷயம்? நான் சொல்கிறது, அவர் சேர அள்ளி கொட்டுறாரு, துடைக்கிறதுக்கு நேரம் ஆகும். யார் மேலேயும் சொல்லிடலாம், எவ்வளோ பெரிய அவதூறையும் சொல்லிடலாம், ஆனால் அதை கழுவணும், தீர்க்கணும்னு சொன்னால் நேரம் ஆகணும். அந்த வகையில் அவருக்கு 12 நிமிஷம் கொடுத்தா எனக்கு 24 நிமிஷம் கொடுக்கணும். ஆனால் என்ன சட்ட நியதி இருக்குதோ அதனால் நம்ம 12 நிமிஷத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். அவதூறு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகாதுங்க, என்னமும் சொல்லி போடலாம். ஆனால் அதை கழுவணும், அதை துடைக்கணும், அதை தீர்க்கணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ஆகும். அருமை சகோதரர்களே, இந்த சட்டம் துர்ருல் முக்தார்கார் மட்டும் எழுதியிருக்கிறாரா கிரிக்கெட் சொல்கிறதுக்கு? தொழுகையை முறிச்சிட்டான், இந்த மாதிரி ஒருத்தன் காற்றை பிரிய விட்டு தொழுகையை விட்டு எந்திரிச்சு போயிட்டான்னு சொன்னால் தொழுகை நிறைவேறிங்கக்கூடிய இந்த சட்டம் அதில் துர்ருல் முக்தார்கார் இப்னு ஆபிதீன் மட்டும் எழுதினாரா? நல்ல வேலையை, இவர் பேர் ஜைனுல் ஆபிதீன், அவர் பேர் இப்னு ஆபிதீன். அப்போ அவர் இந்த சட்டம் அவர் மட்டுமா எழுதினாரு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுனுடைய தீர்ப்புங்க இது. இந்த சட்டம் ஒருத்தன் காற்றை பிரிய விட்டு தொழுகையை நிறைவேற்றிட்டான்னு சொன்னால் தொழுகை நிறைவேறிக்கிறோம் குறைவோட பாவத்தோட. நோன்பை வச்சிருந்து நோன்பு திறக்க நேரத்தில் தண்ணியை குடிக்கிறக்க பார்த்தவன் ஒருத்தன் வேற தண்ணியை குடிச்சிட்டான்னு வைங்க, நோன்பு நிறைவேறுமா நிறைவேறாதா? சாராயத்தை குடிச்சு நோன்பை திறந்தான், சாராயம் குடிச்ச குற்றம் இருக்கும், நோன்பு பூர்த்தி ஆகுமா ஆகாதா? அதுதானே செய்யும். அந்த மாதிரி தொழுகை இந்த மாதிரி முடிச்சு தொலைஞ்சான்னு சொன்னால் தொழுகை நிறைவேறிடும். செஞ்ச வழிமுறை தப்பு, தவறான வழிமுறை தவறு, தொழுகை நிறைவேறும், குறையோட நிறைவேறும். அந்த குறைவை நிறைவு செய்யணும்னு சொன்னால் திரும்ப தொழுகிறது வாஜிபு. இதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இதா ஜலச மிக்தாரத் தஷஹுதி சும்மா அஹ்தஸ ஃபகத் தம்மத் ஸலாத்துஹு. இப்போ இவங்க சொல்லிடுவாங்க, இதனாலவே நம்ம அபூபக்கர் உமர் உஸ்மான் அலியெல்லாம் வீசுங்கிறோம்பாங்க. சஹாபாக்களை ஏற்க வேண்டிய தேவையில்லைன்ற இந்த மாதிரி சட்டம் அலியும் சொல்லுவார்.
அலியை கூட கடாசுவாங்க. அலி தானா சொல்லலை, இந்த சட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சட்டம். யாருக்கு இருக்குங்கிறாரு? துருல் முக்தார் காரணையா? துருல் முக்தார் எழுதுன இந்த ஹனஃபிகளையா? ஹஜ்ரத் அலியவா? ஹஜ்ரத் அலியும் துருல் முக்தார்காரன் சுயமா சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு வேத கிறுக்கா பிடிச்சிருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸுங்கிறது அதை மறைச்சிடுறாரு. என்னுடைய கிளிப்பில் அது இருக்கும் பின்னால், அது இல்லாமல் நான் பேசலை. வசதியாக அப்படி கட் பண்ணிடுறது, பாதியை எடுத்துக்கிட்டு அவர் கிளிப்பு போடுறாரு. நம்ம அந்த மாதிரி இல்லை, நம்ம குறைபடுத்துறக்காக செய்யலை, எதை பேசுகிறாரோ அதை எடுத்து போடுறோம். நம்ம முழுமையாக சொல்லிப்போம், வார்த்தைகள் தவறு வரலாம். நான் சொல்கிறேன், பேச்சுவாக்கில் எந்த வார்த்தைகள் வரலாம், எழுத்தில் தவறு வரக்கூடாது. அதுலேயும் கூட இவர் என்னென்ன பித்தலாட்டம்லாம் செஞ்சுருக்கிறாருன்னு பட்டியல் போட இருக்குது. அதே 3 மாதம் பேசணும் நான், அந்த மாதிரி வச்சிருக்கிறோம். அருமை சோழர்களே, இது ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஹதீஸுடைய அறிவிப்பாளருடைய இதோட சொல்கிறேன், திருமதி ஷெரீஃபில் இருக்குது. ஹத்தஸனா அஹ்மத் இப்னு முஹம்மதின் கால அக்பரனா இப்னுல் முபாரக்கி கால அக்பரனா அப்துர் ரஹ்மான் இப்னு ஜியாத் இப்னு அனவின் அன்ன அப்துர் ரஹ்மான் இப்னு ராஃபிஇன் வபக்கர் இப்னு சவாதா அக்பராஹு அன் அப்துல்லாஹ் இப்னு அம்ரின் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஹ்தஸ யஅனிர் ரஜுல வகத் ஜலஸ ஃபீ ஆகிரி ஸலாத்திஹி கப்ல அன் யுஸல்லிம ஃபகத் ஜாஸத் ஸலாத்துஹு. ஒருவன் அத்தஹியாத் அளவுக்கு உட்கார்ந்ததுக்கு பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் காற்றை பிரிய விட்டு விடுவானேயானால் மன் அஹ்தஸ. யோசிச்சு பார்க்கணும், கொஞ்சம் சிந்தனையா, வழி கெடுக்காதீங்க, வேண்டாம், மிகப்பெரிய குற்றம் அது. எத்தனை பேருடைய இடத்துல இது வரும். அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்திலையும் வருது, அபூதாவுதுலையும் இந்த ரிவாயத்து இருக்குது. ஆக இது ஹதீஸுடைய அடிப்படையில் வந்தது சகோதரர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஷைபுதீன் ரசாதி அவர்கள் துணிந்து பொய் சொல்கிறாரு, பித்தலாட்டம் பண்ணுறார் என்பதற்கு நிறைய சான்றுகளை நான் எடுத்து வச்சுக்கிட்டு வர்றேன். நேற்று உள்ளதிலிருந்து கூட அந்த இஜ்மா சம்பந்தமான சான்றெல்லாம் காட்டினேன். அதில் நேற்று உள்ளது இன்னொன்று விட்டுட்டேன். ஆயிஷா நாய் கூற்றா தான் வருது அப்படின்னு இன்றைக்கி ஒரு பதில் சொன்னார். சொல்லிவிட்டு அடுத்து என்ன நூமர் ஏவப்பட்டா ரசூல்லா இருக்கான் ஒப்புக்கொள்கிறோம் அப்படிங்கிறத ரசூல்லான்ட்டார். அதை எப்படின்னா சமாளித்து பார்க்குறார். அதையும் இப்போ யாபத்துக்கு கொண்டு வந்துடுறேன். அடுத்ததாக துவக்கத்திலேயே 2 குற்றச்சாட்டை வச்சார். ஏதோ புகாரி அவன் பார்க்க போகிறான் அப்படிங்கிற புகாரில் இல்லாத ஒன்றை நான் சொன்னதாகவும் அதை எவன் பார்க்க போகிறான்றதை சொன்னதாகவும் ஒரு குற்றச்சாட்டுன்னு வச்சார். அது என்ன ஹதீஸு, என்ன ஃபத்வா, என்ன சொன்னதுன்னு யாருக்கும் விளங்கவே இல்லை, எனக்கும் விளங்கலை. அதனால் ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்கன்னா முதல்ல 2 குற்றச்சாட்டு வைத்து விட்டீர்கள் சபையில். வச்சது என்ன செய்யணும், நான் சொன்ன மாதிரி இந்த ஆதாரங்களை காட்டி இந்த அருக்கு இந்த கூடிய ஆதாரம் அப்படின்னு நிரூபிக்காமல் வச்சுருக்கேன் நிறைய அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்ன 2 முதல் நிரூபிங்க. 2 விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த 2 நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல சொன்னதை திருப்பி ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறீங்க, போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறீங்களா? நிரூபிங்களே. நான் தில்லுமுள்ளு பண்ணால் தில்லுமுள்ளு மக்களுக்கு தெரியட்டும், நீங்கள் தில்லுமுள்ளு பண்ணால் நீங்கள் தில்லுமுள்ளு மக்களுக்கு தெரியும். அதுக்கு தானே தலைப்பு வச்சுருக்குறோம், அதை எதிர்கொள்கிறது தான் 2 பேரும் வந்து உட்காந்துருக்குறோம். அதை நீ விளங்கிக்கிறணும். அடுத்ததாக இப்போ நான் கேட்ட கேள்வி என்ன, இந்த வேணும்னு காற்று பிரிகிற விஷயத்துக்கு நான் கேட்ட கேள்வி என்ன? வேணும்னு உங்கள் கித்தாப்பில் இருக்குது, அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதான் டாபிக் என்ன? பின்னாடி என்ன இருக்குது முன்னாடி என்ன இருக்குன்னா அதுவும் பேசுகிறான்னா பேசுவோம். பிரச்சனை என்னன்னு கேட்டால் அவர் சொன்னபடி தான் இருக்குதுன்னு நீ சொல்லியிருக்கணும். வேணும்னு வேணாம் செய்வானா? சாதாரண நிலையில் உள்ளதுக்கு அவனை மீறி நடந்ததுக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறாரு. நான் கேட்குறேன், மீறி நடந்து இருந்தால் அது என் மக்ரூ தஹ்ரீமாவுது, மீறி நடந்தால் அது என் குற்றமாக ஹராமுக்கு நெருக்கமானதாகுது. எல்லாத்தையும் எத்தனை ஓதி முடிச்சுட்டான், அவனை மீறி வந்துருச்சுன்னா எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அவனை மீறி காட்டு பிரிஞ்சு அது ஏமா அவனா செஞ்சான்? அவனை மீறி தானே வந்திருக்குது. மீறி வந்ததுக்கு என் வீண் குறுகிய தஹ்ரீம்னு வேற சொல்கிறீங்க, ஹராமுக்கு நெருக்கமான மக்ரூங்கிறீங்களே. அப்போ என்ன மேட்ருக்கு இதை எடுத்து வச்சோன்னு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒரு தவறை நாங்கள் சுட்டி காட்டினால் நாங்கள் சுட்டி காட்டினபடி இல்லாமல் நாங்கள் பொய் சொல்லிட்டோன்னு நீங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்கிறீங்க, இருக்கிறது இல்லைங்கிறீங்க. அதுதான் கேள்வி, அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லி இருக்கணும். அதை விட்டுவிட்டு அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது பின்னாடி என்ன இருக்குது, அது டாப்பிக்கே கிடையாது. நான் சொன்ன குற்றச்சாட்டுக்கு அது தேவையற்றது. நான் குற்றச்சாட்டு என்ன சொல்கிறேன்,
அம்தண்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன், அம்தண்டு இல்லைன்னு நீங்கள் மக்கள்கிட்ட பேசுகிறீங்க. அசாதாரண நிலைக்கு தான் சொல்லப்பட்டிருக்குங்க. ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க? அம்தண்டு தான் இருக்குது, சரின்னு பேசுங்க, அதுதான் சரியான முறையாக இருக்கும். இதுதான் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கிறுக்கனாச்சும் செய்வானா அப்படின்ட்டு கேட்டவுடனே கிறுக்கன்னு சொன்னீங்களே, அப்போ இது அள்ளி சொன்னார்கள். யாருக்கு இருக்குங்கிற? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யாருக்கு இருக்காங்கிறன்னு கேட்குறாரு. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அம்தன்னு சொன்னாங்களா? நீங்கள் வாய்ச்ச அந்த ரசூலுல்லாஹோட ஹதீஸ்ல அம்தன் இருக்குதா? மன் அஹ்தஸ, அஹ்தஸன் இருக்குது. அஹ்தஸனா தானா வேணும்னு வெளிப்படுத்துகிற வார்த்தை இல்லை. அது அஹ்தஸனாலேயே அவனை மீறி வர்றது தான். அஹ்தஸங்கிறது அந்த அஃபாலன்னு வந்தோன்னா அந்த அர்த்தத்தை நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அஹ்தஸன்னு சொன்னாலேயே அதுவாக வர்றது தான். அப்போ காற்று வர்றது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அது ஹதீஸுடைய விஷயங்கள் சரியாக தவிர நான் உள்ளே போகலை. அலியுடைய விஷயம் ரிவாயத் சரியாக தவிர நான் உள்ளே போகலை. நீங்கள் யார் சொன்னதை எடுத்து காட்டுறீங்களோ அதில் வெறும் அஹ்தஸன் இருக்கிறது. நீங்கள் வேணுமுடே கொண்டு போய் அம்தன்னு சேர்க்குறீங்களே, அப்போ நீங்கள் சொன்னதுக்கு அதில் இருக்குது. யாருக்கு இருக்குன்னு போய் சொல்கிறது? இப்போ ரசூலுல்லாஹ் அம்தன் சொல்லாமல் இருந்து இயல்பா அப்படி நடந்துருச்சுன்னா ஜாசத்து சலாத்துஹு, தொழுகை செல்லும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிறீங்க. அதை யாருமே கேள்வி கேட்கலாது. அவனை மீறி நடந்தால் அவனை எப்படி கொஸ்டின் பண்ணுறது? இது யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. அம்தண்டே ரசூலுல்லாஹ் சொன்னாலும் கொஸ்டின் பண்ண முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு வைங்க, வேணும்னு காத்து விட்டாலும் கூடும்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் அப்புறம் முடிஞ்சு, அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு எங்கே நீங்கள் எப்படி போய் சொல்கிறீங்க? நீங்கள் சொன்ன விஷயம் வேற, ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் வேற. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிறிய, இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கறிய. அப்போ இதில் இன்னொரு தில்லுமுள்ளு. அந்த தில்லுமுள்ளுக்கு நான் கேள்வி கேட்க போனால், தில்லுமுள்ளு இல்லைன்னு காட்டுவதற்கு ஒரு பதில் சொல்கிறாங்க பாருங்கள். பட்டியல் வரிசையாக வாசிப்பேன் எத்தனைண்டு, அதில் லிஸ்ட்டில் வராமல் உள்ள ஒன்று ஆடாகிட்டே இருக்குது. எக்ஸ்ட்ரா தனித்தனியாக ஆடாகிட்டு இருக்கும். அது பின்னாடி சேர்ப்பேன், குறி இடைவெளியில் உட்காந்து எழுதிட்டு வருவேன். அப்போ இதெல்லாம் அடுத்து ஒரு ஃப்ராட் ஆகுது. இது ஒரு தில்லுமுள்ளு. ஏன் ஹதீஸில் ஒன்று இருக்குது, ஹதீஸ் மாத்தமாக இவரே அம்தன் சேர்த்துருக்காரு, சும்மானு ஹதீஸில் இருக்குது, சும்மா இருந்து அம்தன் சேர்க்கக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதிலையும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அவர் வாய்ச்சது என்னன்னா பாருங்கள், அவர் இதா ஜலச மிகுதார தஷஹுதி சும்மா அஹ்தஸ தம்மத் சலாத்து அம்தன் இருக்கா? இவர் வாய்ச்ச ஹதீஸ் வாசகம் இதுதான், சும்மா அஹ்தஸ தம்ம சலாத்து. இதில் என்ன வாசகம்? ஃபிக்ஹில் அவ் யுஹ்திஸ அம்தன். இதில் அம்தன் வேணும்னு ஒன்று இருக்குது, ஹதீஸில் வேணும்னு இல்லை. இது ரெண்டும் ஒன்றா? யோசிச்சு பாருங்கள். தில்முல் விளங்குதா? சரி. அடுத்து இந்த விபச்சார விஷயம் பொண்ணு, அப்போ ஏற்கனவே சொன்ன வாதத்தை வைக்காமல் இருக்கிறேன், பாதியில் நின்று இருக்குது. அப்போ ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சு மாட்டிக்கிட்டான்னு சொன்னால் அவனை என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டான். ஓ இன்கானத்து ஜவுஜத்தன் லில் கைரி, அவனை வேற ஒருத்தன் பொண்டாட்டியோ என்று நமக்கு தெரிஞ்சாலும் சரிதான், இருந்தாலும் சரிதான். அவன்கிட்ட ஆதாரத்தை கொண்டு வா, திருமண சர்டிஃபிகேட்டை கொண்டு வா, சாட்சியை கொண்டு வான்னு கேட்கக்கூடாதான். பொண்டாட்டின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதான். அப்போ மாட்டிக்கிறேன், எவன் வேணாலும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு தப்பிச்சுட்டே போயிடலாம், எவன் வேணாலும் பொண்டாட்டின்னு சொல்லிடலாம். இது ஃபிக்ஹில் எழுதியிருக்கேன் நான் கேட்குறேன், அது சரிதான் வாதிட்டு போங்க, தப்பு இல்லை. அது வேறு கிரவுண்டில் விவாதிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு பதில் சொல்ல வரும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றார், போட்டு காட்டணும்ல. யார் ரசூலுல்லாஹ் என் பொண்டாட்டி, ரசூலுல்லாஹ் என் பொண்டாட்டின்னு சொல்லிவிட்டால் விட சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையாங்கிறார். இன்னொரு தடவை போடுங்க, அதை ரசூலுல்லாஹ்னு வரும் பாருங்க. அவங்களா ஒன்று 4 சாட்சி தானா சொல்றாங்க, 4 பேரும் உறுதியாக தெளிவாக சொல்றாங்கன்னா அது நிறைவேற்றணும். இல்ல அவங்களாவது கொஞ்சம் மாற்றமா பேசுறாங்க, என் மனைவியா நினைச்சிட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே விட்டுறணும். அவன் மனைவியா நினைச்சுக்கலாம். இவர் சொல்றாரு விபச்சாரம் செஞ்சுட்டு கடைசி மனைவியா நினைச்சேன்னு தப்பிச்சுட்டு போறான், உனக்கு என்ன போச்சு? அடா அவன் சொல்லிட்டு போறான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் விட சொல்றாங்களே, கொஞ்சமாவது அதுல சந்தேக வறுமையானால் அதை விட்டுருங்கிறாங்க. அப்ப இவர் இதை எடுத்து காட்டணும். அதாவது யார் ரசூலுல்லாஹ் இவன் என் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு விபச்சாரம் செஞ்சு மாட்டிக்கொண்டவர் சொல்லி பொண்டாட்டின்னு சொல்லிட்டார்லப்பா விட்டுட்டு போ என்று ரசூலுல்லாஹ் பதில் சொன்னதை எடுத்து காட்ட வேண்டும். ஃபிக்ஹில் நீங்கள் எழுதி வச்சதுக்கு ஆதாரம் காட்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிறீங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா இந்த இதை நீங்கள் எடுத்து காட்டலைன்னு சொன்னால் இது ஃப்ராடா இல்லையா? கியாமத் நாள் வரைக்கும் எடுத்து காட்ட இயலாது. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல கிடையாது. சிலதுக்கு ஆதாரம் தாங்கன்னு கேட்போம், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே கிடையாது. அப்போ விபச்சாரம் செஞ்சு யாரோ ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட மாட்டின மாதிரி அவர் யாரை சொல்லலாம், நான் என் பொண்டாட்டி தான் இது அப்படின்னு சொன்ன மாதிரி, ரசூலுல்லாஹ் பொண்டாட்டின்னு சொல்லிட்டார்ல விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்ன மாதிரியும் பேசுறீங்களே. இதுக்கு மிஞ்சின தில்லுமுள் இருக்குதா? இதுக்கு மிஞ்சின ஃப்ராட் இருக்குமா? இதுக்கு மிஞ்சின மோசடி இருக்குமா? நீங்கள் மார்க்க சொல்ல தகுதியான ஆள் தானா? சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னா,
அதான் எதுக்கு சொல்கிறேன், 1 2 இல்லை, அவர் 2 நாள் 3 நாள் போதாதுன்னு சொல்லிட்டு ஒன்று கூட வைக்க காணாம். உண்மையாகவே நான் சொல்கிறேன், இந்த தலைப்பை அவர் 2 நாளைக்கு ஒத்துக்கிற வைக்கப்பட்ட எங்களுக்கு தான் தெரியும். விவாத ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா சரக்கு நிறைய வச்சா என்ன செய்யணும், 10 நாள் போடணும் அவர் சொல்லியிருக்கணும். இல்லை 1/2 நாள் போதும், 1/4 நாள் போதும், 1 நாள் போதும்னு கடைசி வரைக்கும் வந்து விவாத ஒப்பந்தம் வெளியிட்டிருக்கோம். பார்த்துக்கிறங்க, கேளுங்க. 3 மாதம் போதாதுங்கிறார். இப்போ வந்துக்கிட்டு 3 மாதம் போதாதுங்கிற ஒரு டாப்பிக்கு 2 நாளைக்கு ஒத்துக்கிற வச்சுக்கு நாங்கள் பட்ட பாடு என்னங்கிறது விவாத ஒப்பந்தத்தில் பேசின போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். வலுக்கட்டாயமாக 2 நாளை கேட்டு ஒத்துக்கிற வச்சோம். 5 நாளைக்கு ஒத்துக்கிட்டாலும் சரின்னு இருப்போம். அவ்வளோ வச்சுக்கிறோம் வண்டியாக. இத்தனைக்கு என்னுடைய உரைகள் 3000 இருக்கிறது ஆன்லைன் பேஜையில். 3000 மணி நேரங்களுடைய உரைகள் அதில் இருக்கிறது. இவர்கிட்ட வந்து 5 DVD தான் எனக்கு கிடைச்சது. அதில் நான் மட்டும் எடுத்துருக்கிறேன். எனக்கு கிடைச்சதை தேடி தேடி அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு 5 டிவிடிக்குள்ளே பார்த்தா வண்டி இருக்குது. 5 நாளைக்கு கண்டிப்பாக அவங்க 1 மாதம்லாம் வராது, ஒரு 5 நாளைக்கு சொல்கிற அளவுக்கு விவாத பிரதிவாதங்கள் வச்சோம்னு சொன்னால் 5 நாள் சொல்கிற அளவுக்கு 5 டிவிடியில் நான் எடுத்திருக்கேங்க. அப்போ நான் 3000 டிடி வாய்ப்புகள் அவ்வளோ உங்களுக்கு இருக்கிறது. அப்போ 5 நாளைக்கு உள்ள இதை தலைப்பு ஆக்குனதுனால அதுலேயும் நாம் இப்போ இந்த தலைப்பு விவாதம் செய்கிற ஒப்பந்த நேரத்துலையும் சரி மற்ற நேரத்தில் நான் ஒரு வியாபாரியாக போயிட்டேன். தொழிலில் கிடக்கணும், பார்க்க கூட டைம் இல்லை. சும்மா அப்போ கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பார்த்தது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. யாவது சொல்கிறேன். அடுத்து என்ன, அடுத்து ஒரு சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய குணங்களை தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ், அல்லாஹ்வுடைய குணங்களை நீங்கள் உங்கள் குணங்களாக கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. உனக்கு அதை இறை பண்புகள் எது நம்மை பின்பற்ற தகுந்த பண்புகள் இருக்கிறதோ அந்த பண்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்பற்ற தகுந்த பண்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். எது இன்னொரு போடுங்க. இறை பண்புகள் எது நம்மை பின்பற்ற தகுந்த பண்புகள் இருக்கிறதோ அந்த பண்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்பற்ற தகுந்த பண்புகளை. அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம். அது வந்து சொல்லும்போது அவருக்கு உறுத்துது. அல்லாஹ்வுடைய பண்பு எடுக்கிறதுனா அல்லாஹ் சாப்பிட மாட்டான், அல்லாஹ் வந்து தூங்க மாட்டான், அல்லாஹ்வுக்கு மனைவி பாதிக்க வேண்டவுடனே பின்பற்ற தகுந்த பண்புகள்ங்கிற அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அது விளக்கத்தையும் சேர்த்துக்கிறார். சொல்லும்போதே அது சரியில்லைன்னு ஒரு தெரியுது. அதுக்கு அதை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கையும் சேர்த்து என்ன செய்கிறாரு, அதை விளக்குற காட்சியை பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய பண்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்களா? அல்லாஹ்வுடைய பண்புகளை மனுஷன் எப்படி எடுக்கிறது? அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்னால் அது எந்த கிதாபில் இருக்கிறது, அதனுடைய சனது என்ன? இது வந்து நீங்கள் ஆதாரத்தை காட்டின பிறகு இது நான் என்ன எப்படி விமர்சிக்கணும்னு பார்த்துக்கிறேன். இதுக்குரிய சனதை நீங்கள் என்ன செய்யணும், எடுத்து தர வேண்டும் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். இது மாதிரியான ஒரு செய்தியை ஒரு பதிவு பண்ணுறார். இதெல்லாம் பொது மேடைகளில் மக்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக சொல்லி கொண்டிருக்கிறார். அடுத்து என்னன்னு கேட்டால், ஒரு வியாபாரி, நேர்மையான ஒரு வியாபாரி இருக்கிறார். அந்த நேர்மையான வியாபாரி ஒருத்தர் இருந்தார்னு சொன்னால் அவர் வந்து அல்லாஹ்வுடைய நேசரு. வியாபாரி நேர்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசரு. இது வந்து நல்ல முஃமினாக இருந்தால் நேர்மையாக இருந்தால் இது கருத்து ஓகே, நம்ம கருத்தாக சொல்லலாம். வியாபாரி நேர்மையான வியாபாரியாக இருந்தால் அல்லாஹ் நேசிக்க தானே செய்வான், அது மேட்ரு வேறு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லை சொன்னதாக சொல்வதாக இருந்தால் அதுக்குரிய ஆதாரத்தோடு தான் சொல்ல வேண்டும். அத்தாஜிரு சதுக்கு ஹபீபுல்லா, உண்மையான ஒரு வியாபாரி வந்து அல்லாஹ்வுடைய நேசன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? உண்மையான வியாபாரி வந்து அல்லாஹ்வுடைய நேசன் என்று சொன்னார்களா? இது வந்து 13வது ஆதாரமாக வைக்கிறேன். 13வது ஃப்ராடாக ஆதாரம் வைக்கிறேன். முடிஞ்ச அப்புறம் முடிஞ்ச அடுத்ததில் போகணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சகோதரர்களே, காற்றை பிரிய விட்டு தொழுகை முடிக்கிற விஷயம் இந்த சட்டம் ஹதீஸிலேருந்து எடுக்கப்பட்ட சட்டம்னு ஆச்சு. இப்போ அங்கே அம்தன் இருக்குதா, வேணுமுண்டே இருக்குதா? ரசூலுல்லாஹ் அஹதசன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் ஏன் அம்தன்னு சேர்த்தீங்க? இப்போ இந்த அம்தன்னு தான் இவருக்கு இது போல இருக்குது. காற்றை பிரிய விட்டுட்டா பரவாயில்லைங்கிறது ஏற்றுக்கிறார். அம்தன் நான் கேட்குறேன், இது ஒரு சாதாரண 2வது சும்ராவதர உள்ளட்டு கேட்டாலும் சொல்லுவான். அஹதசங்கிற ஃபேலு சுலாசி மசீது ஃபீஹி, நினைவிருக்க பிரிய விட்டாத்தே அதுக்கு பேர் அஹதசன்னு சொல்லுவாங்க. ஹதசன்னு சொன்னாதான் சுலாசி முஜர்றது தானாக வந்துச்சுன்னு அர்த்தம்.
அஹதசான்னு சொன்னாலே அவன் காற்றை பிரிய விடுறான் அப்படிங்கக்கூடிய செயல் தாண்டி செல்லக்கூடிய முத்தாதியான செயல் தானே அது. இதுக்கு போய் அம்தன்னு சொல்லி அவர் விளக்குறாரு. இதில் என்ன உங்களுக்கு குறை போச்சு? ஹதீஸில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கிறுக்குத்தனமானு சொல்கிறது எவ்வளோ பெரிய மோசம் இது. சலாம் கொடுக்கன்னு சொல்லியிருக்குது. தக்பீருஹா தஹரீம் எத்தனை கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறாரு. தக்பீருஹா தஹரீமு தஹலீலுஹா தஸ்லீமு சலாம் கொடுக்கணும்லாம் சொல்லப்பட்டிருக்க. இவங்க வந்து காற்றை பிரிய விட்டு தொழுகையை முடின்னு தூண்டுறாங்க. அந்த ஹதீஸை இதுக்கு எதிராக காட்டி இதுவும் ஹதீஸு தான், ஃபர்து அல்ல, சலாம் கொடுக்கறது வாஜிபு, வாஜிபு விட்டு போட்டால் தொழுகை குறையோடு கூடும், ஆனால் திரும்ப தொழுகணும். இந்த ரீதியில் அவன் தொழுகையை முடிக்கக்கூடாது. இன்னொன்று கேட்குறாரு, அப்போ அவன் வந்து வேணும்னே விடாட்டினா எப்படி போவான்? ஹதீஸில் எப்படி அவனா பிரிய விட்டுருப்பானா? அப்போ நீங்கள் மக்ரூஹ் தஹரீம்னு சொல்கிறீங்களே, எதேச்சையாக ஏற்பட்டால் அதை ஏன் ஹராமுன்னு சொல்கிறீங்க? எதேச்சையாக ஏற்பட்டிருந்தா அம்தன் இருந்து அவன் வேணும்னே செஞ்சால் தானே அதை குற்றம்னு நீங்கள் சொல்கிறீங்க. நியாயமாக தெரியுது. உண்மை என்னண்டா காற்று பிரிய போகுதுன்னு அவனுக்கு நினைவு இருக்குது. அப்போ இவன் என்ன செஞ்சுருக்கணும்? வேறு செயலை செஞ்சுட்டு எந்திரிச்சு போயிருக்கணும், அல்லது சலாமையாவது அவசரமாக கொடுத்துட்டு போயிருக்கணும், அல்லது எந்திரிச்சு காற்றை பிரிய விடாமல் எந்திரிச்சு நடந்துட்டா கூட போயிருக்கும். காற்றை பிரிய விடும் அளவிற்கு அவன் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டான். அந்த செயலை தொழுகையை முடிக்கும் பொழுது இப்படி ஒரு மோசமான செயலுக்கு அவன் ஆளாகிட்டான். அப்படிங்கிறதுனால அதை ஹராமுங்கிறோம், மக்ரூஹுங்கிறோம். இல்லாட்டினா அவனை செய்யுங்கன்னு தூண்டுவாங்களா யாராவது? வேறு செயல்கள் செய்து முடிச்சிருக்கலாம். எந்திரிச்சு போயிட்டா முடிஞ்சு போயிருக்கும். தொழுகையை விட்டு அஷது அண்ண முகமது அப்து ரசூலுன்னு ஓதி போட்டு எந்திரிச்சு போயிட்டாலே போயிருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு காற்று பிரியும் வரைக்கும் எதிர்பார்த்து இருந்தானே, நினைவிருக்க உட்கார்ந்துருந்தானே, இவ்வளவு நேரம் அவன் தாமதப்படுத்துறது ஹராமுங்கிறது அளவுக்கு மக்ரூஹ தஹரீம் எழுதியிருக்கு. நான் சொல்றது இந்த சட்டத்தை சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கணும்? அந்த ஃபிக்கு நூல்காரர் மேலே ஃபிக்கு நூல்காரர் இப்படி எழுதியிருக்கிறாரு, இதுவும் எழுதியிருக்கிறாரு, அதை திரும்பவும் தொழுகிறது வாஜிபுன்னு எழுதியிருக்கிறாரு, இந்த மாதிரி செயல் செய்கிறது குற்றம்னு எழுதியிருக்கிறார். இதை சொல்ல வேணாமா? ஒரு நேர்மையான விமர்சகருக்கு இதான அர்த்தம். இது விமர்சனம் இல்லையே, விஷமத்தனம் இல்லை. இது ஒரு மனிதர் மேலே இருக்கக்கூடிய ஒரு அபாண்டத்தை சொல்லி பாதியை மறைச்சிட்டு போயிட்டா, மிச்சமத்தையும் சொல்லிட்டு இவருடைய அம்தன்னு சொல்லிக்கிட்டாரு, இந்த ஆய்வு வந்து தவறு அப்படின்னு விமர்சிச்சுட்டா அது வேற விஷயம். பாதிய குற்றம்னு சொன்னதை மறைச்சிட்டு, திரும்ப தொழுகிறது கட்டாயம்னு சொன்னதை மறைச்சிட்டு, இதை வெறும் ஹதீஸ் இருக்குதுங்கிறதையும் மறைச்சிட்டு, ஹதீஸும் இருக்கிறத சொல்லணுமா இல்லையா? அந்த ஹதீஸையும் மறைச்சிட்டு அந்த நூல்காரர் மேலே சொன்ன மிகப்பெரிய அபாண்டம் இது. ஃபிக்கு நூல்காரர் மேலே ஒரு அபாண்டத்தை போட்டால் அவருக்கு இருக்கிற சந்தோஷம் அளவில் அடகாதுங்க. அந்த அளவிற்கு வேறு சந்தோஷமான ஆள். அப்படித்தான் இதை சொல்லியிருக்கிறார். இல்லை விமர்சனம் சொன்னால் முழுமையாக சொல்லியிருக்கணும். நாம் துஆது உஜூபன்னு சொல்லியிருக்கணும், வயின் குறிக தஹரீம்ங்கிறதையும் சொல்லியிருக்கணும். நூல்காரரை பற்றி விமர்சனம் செய்யும்போது முழுமையாக சொல்லியிருக்கணும். பாதியை எடுத்துக்கிட்டு விமர்சனம் என்ன செய்கிறீங்க? அதை பெரிய குற்றமாக கிறுக்கணுங்கிறீங்க, கேலிக்காரனு இருக்கிறீங்க. அஹதசன்னு சொன்னால் ஹதஸை ஏற்படுத்தினான்னு அர்த்தம். அங்கே உட்காந்துக்கிட்டு ஹதஸை ஏற்படுத்தினா மூத்திரம் அவைவான். இதுதான் நடந்திருக்கும் அவனுக்கு அத்தஹியாத்தில் உட்காந்து. அதை வேணும்னு தான் செய்திருப்பான். அதைத்தான் அஹதசங்கிற வார்த்தையும் காட்டுது. அது அவர் அம்தண்டு எடுத்து விலைக்கு காட்டுறாரு. அதனால் இது ஃபிக்கு கால் மேலே வச்ச மிகப்பெரிய அபாண்டம். ஒவ்வொரு அபாண்டமும் இப்படி தான் அவருடைய அவதூறும். இன்னொன்னையும் அந்த 3 தான் அவங்க கேள்வி கேட்டாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபருக்கு பக்கத்தில் கடந்து போவீங்க அப்படின்னு சொன்ன வாசகத்தை கேட்டார். قال يا معاذ إنك عسى ألا تلقاني بعد عامي هذا أو لعلك أن تمر بمسجدي هذا أو قبري فبكى معاذ جشعا لفراق رسول الله صلى الله عليه وسلم ثم التفت. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இனிமேல் நீங்கள் அடுத்த வருஷம் என்னை சந்திக்க மாட்டீங்க, எனக்கு எனது கபருக்கு இடையில் நீங்கள் கடந்து போவீங்க, இந்த நிலையைத்தான் நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொன்ன இந்த ஆதாரம் இந்த கொடுங்க கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஹஜ்ரத் உமரை பற்றி கேட்டாங்க. இந்த துணி யாருது? அவங்க உடனே இன்னொருத்தைய மகனுதுன்னு சொன்னதாக இதுக்கு ஆதாரங்கன்னு கேட்டாங்க. இந்த பாருங்க இருக்குது பாருங்க. வருவிய அன்ன உமர கால யோமன் அலல் மிம்பரி ஐயுஹன்னா சிஸ்தமிஉ فقال سلمان لا نسمع فقال عمر ولم ذاك فقال سلمان لأن الثياب لما قدمت من العراق وفرقتها علينا ثوبا وأخذت ثوبين لنفسك فقال عمر أما هذا فثوبي وأما الآخر فاستعرته من ابني ثم دعا ابنه عبد الله وقال أين ثوبك فقال هو عليك فقال سلمان قل الآن ما شئت يا أمير المؤمنين. அமீருல் முஃமினீனை அழைச்சி எந்த துணி எங்கேருந்து வந்துச்சு கேள்வி கேட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்கன்ட்டு
நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் 2 துணி வச்சுருக்கிறீங்க, எனக்கு ஒரு துணி இருக்குதே எப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னார், என் மகன்கிட்ட இருந்து வாங்கினேன், இரவலை வாங்கினேன், இந்த என் மகன் இருக்கிறார் கூப்பிட்டுக்கள். அவர்கிட்ட கேட்டவுடனே அதான் உங்கள் மேலே இருக்கிற துணியா ஏன் துணின்னு சொன்ன அவருடைய மகன் சொன்னார். இந்தாங்க இதனுடைய கிளிப்ஸ், இதனுடைய ரெக்கார்டு. அடுத்து இது என்ன, இன்னொன்று சொன்னார், பொய் சொன்னேன், ஒரு குடும்பத்தோடு அவருக்கு என்னையும் என்ன குடும்பத்தையும் நாடினவங்கன்னு சொல்லி பொய்ய சொல்கிறாரு. இப்படித்தான் இவர் பேசுவார். அடித்து பேசுகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் அடித்து பார்த்துருக்கணும். பட்டன் தான் இருக்குதுல்ல, கொஞ்சம் அடித்து பார்த்துருந்தா வந்துட்டு போகுது. என்னை போட்டு இந்த அடி அடிக்கிறதுக்கு முன்னால் அதை கொஞ்சம் அடித்து பாருங்கள். முதவே சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த காலத்தில் இருந்த இமாம்களுக்கெல்லாம் ஹதீஸ் தேடி கிடைக்காம போட்டிருக்கோம். நாங்கள் இன்றைக்கி எந்த நிலையில் இருக்கோம் தெரியுமா? 2 பட்டனை தப்புனா கொட்டும்ட்டு என்னென்னமோ கொட்டுது, அதில் இதுவும் கொட்டுது. அப்போ எடுத்து பார்த்துருக்கணுமா இல்லையா? அதுக்கு முன்னால் ஏன் என் மேலே மாதிரி போய் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? ஹதீஸில் இருக்குது, வறுவிய ஹாதல் லப்ஸ் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரவா ஹாதல் லப்ஸ் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மஸ்ஊதின் அபு மூசா வானசுன் வான் அபி தர்ரின் பி மானாஹு அன் அலியின் அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹத பி யதி ஹஸனின் வ ஹுசைனின் ஃபகால மன் அஹப்பனி வ அஹப்ப ஹாதைனி வ அபாஹுமா வ உம்மஹுமா கான மஇ ஃபி தரஜதி யௌமல் கியாமா வறுவிய அன்ன ரஜுலன். இந்த ஹதீஸ் நீளமாக இருக்குது. அதுக்கு முன்னால் மா ஆழ்தது தலஹான்ற கேள்வியும் இருக்குது. கொடுங்க. ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லி முடிச்சிருக்கோம். திரும்ப வந்து வாய்ப்பாடு பாடிடாம என்ன பதில் சொல்லியிருக்கிறோம். 2வது சகோதரர்களே, இந்த குற்றச்சாட்டுக்கு இப்போ நான் வச்சிருக்கிற இந்த காற்று பிரிய விட்டுங்கிறதுக்கு முழுமையான ஹதீஸ் இருக்க, ஒரு பெரிய அவதூறு சொல்லியிருக்க, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் மக்களுக்கு மத்தியில். இதே மாதிரி சகோதரர்களே, ஃபிக்ஹ் நூல்கள் மேலே இவர் அவதூறு கூறுறதுன்னு சொன்னால் அதுக்கு பக்கபாக விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஒரு இதில் அடிக்கிறார் பாருங்க, அவர் எழுதுகிறாரு, குர்ஆன் முழுவதையும் படிப்பதை விட ஃபிக்ஹ் நூலை படிப்பது மிகவும் சிறந்தது. குர்ஆன் முழுவதையும் படிப்பதை விட ஃபிக்ஹ் நூலை படிப்பது மிகச் சிறந்தது. ஃபத்தாவா ஆலம்கீர் பாகம் 4 பக்கம் 359. குர்ஆன் பக்கம் மக்களை நெருங்க விடாமல் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நமக்கு அருளிய அந்த மாபெரும் பொக்கிஷத்தை மக்கள் அறியக்கூடாது என்பதற்காக நீங்கள் செய்த இந்த சதி திட்டத்திற்கு, இது சதி திட்டம். குர்ஆனை விட்டுட்டு ஹதீஸை படி, குர்ஆனை முழுமையாக படிக்கிறது, ஹதீஸ் இல்லை, குர்ஆனை முழுமையாக படிக்கிறத விட ஹிதாயத்துக்கு படி, முன்னியத்துல் முஸல்லியை படி, நூறுல் இலாஹ படி, ஃபிக்ஹ் நூல்களை படி, அதுதான் சிறந்தது அப்படின்ட்டு ஃபத்தாவா ஆலம்கீரில் பாகம் பக்கம் சரக்கு தான் எல்லாம் அள்ளி விட்டுருக்கிறார். இந்த இதை அவர் நிரூபித்து காட்டணும், இதை எடுத்து காட்டணும். அப்படி காட்டுவாரே, ஆனால் அது ஃபத்தாவா ஆலம்கீரியாக இருந்தாலும் சரி, ஓலம்கீரியாக இருந்தாலும் சரி, இங்கேயே தீ வச்சு கொளுத்துறேன். நான் இங்கேயே தீ வச்சு கொளுத்துறேன். காட்ட முடியலன்னா மக்கள் முன்னால் மன்னிப்பு கேளுங்க. அருமை சகோதரர்களே, 1 2 எத்தனை எடுத்து வைப்பது? எவ்வளவு ஒரு கொடுமையான சட்டத்தை சொல்றாரு. இன்னொன்று சொல்றாருங்க, இதே நூலில் தான் அவர் எழுதுறார், பொய்களுக்கும் பஞ்சம் இல்லை. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களின் தந்தை இமாம் அபூ ஹனீஃபாவை அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் அழைத்து வந்து, அபூ ஹனீஃபாவை அவங்க அப்பா அலி இடத்துல அழைச்சிட்டு வந்து துஆ செய்ய சொல்லுவார்கள். கிளிப்ஸ் போடுறாங்க, இதை பாருங்க, கிளிப்ஸ் இருக்குது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களின் தந்தை இமாம் அபூ ஹனீஃபாவை அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் அழைத்து வந்து துஆ செய்ய சொல்லுவார்கள். நல்லா விளங்குதா? அபூ ஹனீஃபாவை அவங்க அப்பா அழைச்சிட்டு வந்து அலிகிட்ட விட்டுட்டு என் மகனுக்கு துஆ செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. எங்க இருக்குது? துர்ருல் முக்தார் பாகம் 1 பக்கம் 26. துர்ருல் முக்தாரா காட்டணும், எடுத்துக்கொண்டாந்து எனக்கு போடணும். இதை அதுக்கு அடுத்தவர் சொல்றாரு, விமர்சிக்கிறாரு, அலி அவர்களின் மரணம் ஹிஜ்ரி 40, இமாம் அபூ ஹனீஃபாவின் பிறப்பு ஹிஜ்ரி 80. 80ல் பிறக்கிறாரு. 40ல் இருந்த அலிகிட்ட கொண்டாந்து இமாம் அபூ ஹனீஃபா 80ல் பிறக்க போறவரை அங்க வாப்பா அழைச்சு கொண்டாந்து வந்து துஆ செய்ய சொன்னாங்க. பொய்களுக்கும் பஞ்சம் இல்லை ஃபிக்ஹ் நூல்கள்ல. வெக்கமா இல்லை சகோதரர்களே? இவங்களா மார்க்கம் சொல்றது? இப்படி அவதூறு இருக்கிறத விமர்சிங்க. அந்த விமர்சிக்கக்கூடிய தகுதி கூட கிடையாது. செய்யணும்னு தான் விரும்புறீங்களா? உள்ளதை சொல்லி விமர்சிங்க. இப்படி எழுதியிருக்கிறார் அந்த நூல்காரரு, இப்படி எடுத்து காட்டுங்க. அதே மாதிரி சரி, அந்த நூலுக்கு தீ வச்சு கொடுத்துறேன்.
இந்த அர்த்தம் எழுதியிருந்தால் அலியை அவங்க வாப்பா அழைச்சிட்டு வந்து அலியிட்ட விட்டு, அலியங்கள்ல அபு ஹனீஃபாவை அவங்களுடைய வாப்பா கையோட கூப்பிட்டு கொண்டாந்து அலி ரலியல்லாஹு உட்கார வச்சு செய்யுங்கன்னு அவங்க சொல்லியிருந்தால், அது இந்த நூலில் எழுதியிருந்தால், இப்படிப்பட்ட பொய் சொன்ன நூலை உங்களுக்கு முன்னாலே நான் ஏற்கிறேன். அப்படி சொல்லலை, மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேளுங்க, மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேளுங்க. இன்னும் இருக்குது நிறைய எடுத்து போட வேண்டியது. இதை எதை நாங்கள் தப்பாக நடத்திட்டோம், செய்யவே முடியாது. தப்பு தவறுன்னு சொல்றதுக்கு வேலையே இல்லை. என்ன எழுதுறாரு தெரியுமா? அதுக்கு பின்னால ரஹமத் ஆசிரியருக்கு இறுதியாக ரஹமத் கோஷ்னியருக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நஜாத்தின் எந்த கட்டுரைகளும் தீர்ப்புகளும் தனி ஒருவனால் முடிவு செய்யப்படுவதில்லை. இந்த இதெல்லாம் எழுதி போட்டு எழுதுறாரு. நஜாத்தில் வெளிவர்ற இந்த கட்டுரைகள்லாம் தீர்ப்புக்கள்லாம் ஒரு மனுஷன் எழுதுறதில்லை. பட்டம் பெற்ற ஆலிம்கள், உலகியல் அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் அடங்கிய ஆசிரியர் குழு வரிக்கு வரி பரிசீலனை செய்த பிறகுதான் வெளியிடப்படுகிறது என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். வரிக்கு வரி கிழிச்சதுடைய அழகு இது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சைபுதீன் ரசாதி எவ்வளவு பெரிய ஒரு தில்லுமுள்ளுகளையும் பொய்களையும் துணிந்து சொல்கிறார் என்பதற்கு பல ஆதாரங்களை நான் இதுவரைக்கும் எடுத்து வச்சிருக்கிறேன். அவ்வளவுமே பாரதூரமான பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை நான் வைத்திருக்கிறேன். அதில் ஒன்றுக்குமே பதில் சொல்லலை. ஒன்றுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. அது பதில் என்னங்கிறத பார்க்குறேன். நான் கேட்டதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. முதல்ல என்னென்னு கேட்டால், கஸ்ரு தொழுகை சம்பந்தமாக ஹதீஸை கொண்டு உங்களுக்கு சொல்ல இயலாது, இஜ்மாவை கொண்டு தான் சொல்ல, இஜ்மா இல்லாமல் சொல்ல முடியுமான்னு கேட்டார். எடுத்து காட்டியாச்சு. அதுக்கப்புறம் சமாளிக்க என்ன செஞ்சார்? இஜ்மா கொண்டு நான் இப்படி சொல்லலை, அது இருக்குது ஹதீஸில், எங்களுக்கு நாங்களும் அதை படித்து தான் இருக்கிறோம், ஹதீஸில் இருக்குது, அந்த ஹதீஸை வச்சு இஜ்மா செஞ்சுருக்காங்கன்னு சொன்னேன்னு எப்படியே மாத்துறார். இது நல்லா தெரியும்னு நான் முதல்ல நிறுவி இருக்கிறேன். மாதவிடாய் பெண்கள் விடுபட்ட நோன்பை கலா செய்யணும் என்பதற்கு ஹதீஸை கொண்டு உங்களுக்கு சொல்ல இயலுமா, குரானை கொண்டு உங்களுக்கு சொல்ல இயலுமான்ட்டு தான் சவால் விட்டார். அப்படி சொல்லலைன்னு சொல்லி அதுக்கு பல்ட்டி அடித்தார். அதுலேயே அவர் பொய்யனுங்கிறது கன்ஃபார்மாக நிரூபணம் ஆகிவிட்டது. அடுத்து மூணாவதாக என்ன செய்யாருன்னா, அந்த ஊமை செய்தான் ரசூல்லா சொன்னாங்கன்றார். அதுக்கு ஆதாரம் கேட்டோம். அபு அலி தக்காவுக்கு சொன்னாருன்றார், 400களில் வாழ்ந்தவர். அது ரலியல்லாஹு வச்சு நான் சஹாபின்னு நினச்சிக்கிட்டேன்டார். அது மாதிரி சொல்லி கடைசியில் இன்றைக்கி என்ன பல்ட்டி அடிக்கிறாருன்னா, ஹதீஸ் இருக்குது, யாபத்தில் இருந்துச்சு, அதை இப்போ தான் தேடி எடுத்தேன்டார். அது ஒரு பல்ட்டி. அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் சனதை காணோம். அதுக்கு சனதோட ஹதீஸை தாங்கன்னு கேட்டோம். சையது சாபிக்கு எழுதின ஃபிக்ஹு சுன்னாவுலையும் அந்த கஸ்புல் அஸ்ரார்லையும் இருக்குங்கிறாரு. அதில் உண்மையில் சொல்லப்படுகிறதுன்னு தான் இருக்குது. யார் சொன்னால் என்னங்கிறது ரசூல்லா சொன்னதாக சொல்லப்படுகிறது. அப்போ அதுக்கு இது வரைக்கும் என்ன செய்யலை, சனது தரல. அப்போ இப்னு தைமியா சொன்னதுக்கு நீங்கள் தந்தியலான்னு இருக்கிறாரு. இப்னு தைமியா சொன்னதுக்கு இப்னு தைமியா சொன்னார் தான் நான் சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரி ரசூல்லா சொன்னார்னு விட்டு அடிச்சிட்டு போகல. இப்னு தைமியா இப்படி சொல்லி இருக்கிறார். இப்னு தைமியா இப்படி சொன்னதுக்கு ஆதாரம் இருந்தால் வேலை முடிஞ்சு விட்டது. என்ன சொல்கிறாரு? சஹாபாக்கள் ஃபத்வா கொடுத்தாங்கங்கிறாரு. அவ்வளவுதான். அது இருக்கிறது. அதில் சஹாபாக்களுக்கு சனது கேட்பதற்கும் ரசூல்லாவுக்கு சனது கேட்பதற்கும் இந்த சமமானதா? அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், சஹாபாக்கள் விஷயத்தை ஃபாலோ பண்ணுற கட்டாயம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி அவர் சனதை வச்சு தான் சொல்லியிருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் சொல்கிறோம். வேணும்னா சனதை தேடி கேட்டாலும் தருவோம், அது தேவையில்லை எங்களுக்கு. நாங்கள் சொன்னது இப்னு தைமியா இப்படி சொல்லி இருக்கிறார், அதுக்கு ஆதாரம் தந்தாச்சு. ரசூல்லா சொல்லியிருக்கிறார் என்பதற்கு நீங்கள் என்ன காட்டணும்? மூல நூலில் காட்டணும். எந்த ஹதீஸில் எந்த அறிவிப்பில் எழுதப்பட்டிருக்கிறது, அது யார் அறிவிப்பாளர் நூலாசிரியர் வரைக்கும் உள்ள சனது என்னென்று காட்டணும், காட்டலை. அடுத்து என்னென்னு கேட்டால், நபியின் குடும்பத்தாரை நேசிப்பது சொர்க்கத்தில் சேர்க்கும் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தியை சொன்னார். அப்போ அப்படின்னு ரசூல்லா சொன்னதாக சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதுக்கு ஆதாரம் கேட்டால் ஒரு ஆதாரம் கொடுத்துருக்கிறார். என்ன ஆதாரம் கொடுத்துருக்கிறாரு? இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. இது நல்லா கவனிங்க, அந்த ஹதீஸை போட்டு காட்டுங்க. 1ஆம் நம்பர் அந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அதில் என்ன வருதுன்னா, ஒருத்தர் வர்றாரு, மாதத்து மின் கசீரி சலாத்தின் உலா சியாமின், நான் பெரிய அளவு நோன்பு தொழுகலாம் என்கிட்ட இல்லை, என்னப்போ கொண்டு இருக்குது, யாரை சொல்ல உங்களையும் குடும்பத்தையும் நேசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்.
அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நேசிக்கிறவன் என்னோட இருப்பான்டாங்க. இதான் அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு நபிகள் நாயகத்து குடும்பத்தை நேசிப்பது எவ்வளோ சிறப்பு தெரியுமாங்கிறாரு. நபிகள் நாயகத்தின் சிறப்பை சொல்கிற வேறு ஹதீஸை காட்டுறாரு, இந்த ஹதீஸை காட்டலை. இந்த ஹதீஸில் என்ன இல்லை, வந்து அந்த ஒரு மனிதர் வந்தார், நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னாருன்ற சம்பவத்தை சொல்கிறார்ல, ஒரு ஹதீஸை சொன்னார்னா அந்த ஹதீஸை தான் எடுத்து காட்டணும். ரசூலுல்லாஹ் குடும்பத்தை நேசிக்கிற சம்பந்தமாக பல சம்பவங்கள் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு மனிதர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நேசிக்கிறோம் என்று சொன்னார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நேசிப்பவர் இருப்பாண்டு. ரசூலுல்லாஹ் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய சிறப்பு தெரியுமா? இது இருக்குதா, எதை இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களோ அதை காட்டணும். வேறு ஒன்றை எடுத்து காட்டுறார். வேறு ஒன்று அது வந்து எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வந்து ஹசன் ஹுசைன் கையை பிடித்தார்களாம். பிடித்து யார் என்னையும் இந்த 2 பேரையும் இவங்க தாய் தந்தையரையும் விரும்புகிறாரோ அவர் வந்து யௌமுல் கியாமாவில் என்னுடைய தர்ஜாவில் இருப்பார். இதை நான் கேட்டேன். இதையே நீங்கள் அதில் சொல்லியிருக்கிறீங்க. ஹசன் ஹுசைனை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை சொல்கிறீங்களே, நீங்கள் இந்த ஹதீஸில் அரபியெல்லாம் போட்டு சொல்கிறீங்க, மா ஆதத்துமின் கசரத்தி சலாத்தின் சியாமின்று. அந்த ஹதீஸில் இது நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து கேட்கவும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அதை சொல்லவும் இல்லை. அதுதான் டாப்பிக்கு. அப்போ நீங்கள் போய் தான் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து என்னன்னு கேட்டால் போனங்களா, அது போடுறதுக்குள்ள 2 குற்றச்சாட்டு முதல் சொன்னார். கியாமத்தை வேகமா எதிர்பார்க்கிறிய, அதுக்கு உன்னுடைய முன் தயாரிப்பு என்ன, செயல்பாடு எல்லாம் கரெக்ட் ஆக்கி வச்சுட்டியா? அப்ப அவர் யோசிச்சுக்கிட்டே சொன்னா, நாயகமே ஒமா அழகுமின் கபீரி சலாத்தி வலா சியாமி, என்கிட்ட பெருசா தொழுக நோம்பெல்லாம் கிடையாது நாயகமே, நான் சாதாரண ஆள் தான். ஆனா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நான் நேசிக்கிறேன் நாயகமே. உங்களை நேசிக்கிற நாயகமே. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நேசிக்கிறீங்களா? யாரை நேசிப்பீங்களோ அவர்கள் கூடயே நீங்க ஜன்னத்திலே வருவீங்கன்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய வாக்கு! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நாம பேணிய ஒரு மரியாதை செய்யறது நம்மளை சொர்க்கத்துக்கு இழுத்துக்கிட்டு போற வழி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் இல்லைன்னு தான் இதைத்தான் நீங்கள் எடுத்து காட்டணும். இதை தரவே இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டு ஹதீஸ் நான் வந்து நேற்று உள்ள விஷயத்தில் 2 ஹதீஸை எடுத்து தான் கேட்டேன். நான் வந்து இந்த லிஸ்ட்டில் குற்றச்சாட்டில் வைக்கல, நேற்று சொன்னதில் 2 ஹதீஸை தாங்கன்னு கேட்டேன். அதில் பொய் சொல்லிட்டீங்கன்னு சொல்ல கிடையாது, வேறு ஒரு விஷயத்துக்கு நான் கேட்டிருந்தேன். அவர் என்னமோ இப்போ குற்றச்சாட்டில் வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு என்ன செய்கிறார், உமர்லிலானு சட்டை போட்டாங்கல்ல அதை சொன்னார்கள், அதை விளக்குறாரு. பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு டைம் பத்தலைன்னு சொல்லக்கூடியவர், பதில் சொல்வதற்கு கடமைப்பட்ட ஒருத்தர் அதை சொல்லாமல் ஹதீஸை பேப்பர் இருந்தால் பேப்பர் தாங்க, அதில் என்ன வாதம் வைக்கிற நாங்களில் முடிவு பண்ணணும். நீங்கள் ஆதாரத்தை தாங்கன்ட்டு 2 கேட்டோம், நேற்று சொன்னது கேட்டிருந்தோம். அந்த பேப்பரை தந்த பிறகு அதில் என்ன கேள்வி கேட்குறோம் நாங்கள் முடிவு பண்ணுவோம், ஒரு அர்த்தத்துக்காக நான் கேட்போம். அவர் என்ன செய்கிறாரு, இல்லை என்று சொன்னார்கள், இல்லை என்று அவங்கள்ட்ட சொன்னேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் அதையா சொன்னேன், நேற்று பேசின நீங்கள் 2 விஷயத்துக்கு எங்களுக்கு தேவைப்படுது, கபூரில் சந்திப்பேண்டிங்க அது தேவைப்படுது, உமர்லிலான சட்டை சொன்னீங்க தேவைப்படுது, அது தாங்கன்னு கேட்டுட்டு ஒரு வாதமும் நான் வைக்கவே இல்லை. அது வாதமே வைக்கல, கிளிப்பிங் போட்டு பாருங்கள். நான் லிஸ்ட்டில் வாசித்த விஷயங்கள் கிளிப்பிங் போட்டு காட்டுறேனே அதை தான் கேட்குறேன். இஜ்மா கசரு ஊமு சைத்தான் அதை தான் கேட்குறேன், வாதமாக வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து அன்பளிப்பை 3 முறைக்கு மேலே மறக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னீங்க, அதை காட்டுங்க கேட்டால் சொல்லவே இல்லை. அது மாதிரி காற்று விடலாம் என்று மதுஹபில் இருக்கிற விஷயத்தை எடுத்து வச்சோம். அதில் அவர் நான் சொன்னபடி தான் அந்த கிதாபில் இருக்குது. டாபிக் அவ்வளவுதான், அம்தன் வேண்டும் என்று இருக்குது, அவ்வளோதான். அப்போ அம்தன் இல்லைன்னு அவர் என்ன செய்கிறாரு, வாதிடுறாரு, வேணும்னு இல்லைங்கிறாரு. அப்போ பச்சையாக போய் சொல்லிட்டார் என்பது தெரிகிறது. இப்போ என்ன செய்கிறாரு, அஹ்தஸங்கிற சொல்லு அது வந்து முத்தாத்தியான ஃபேலு அஃபாலன்னு வந்துருச்சு, அதனால் வந்து வேணும்னு செய்கிறது தான் அது குறிக்கும் அப்படிங்கிறார். அப்போ ஒரு மனிதன் வந்து இல்லா லா துக்பலு சலாத்து மன் அஹ்தஸ, ஹதஸ் ஏற்பட்டவனுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான் இருக்குதே. அப்போ வந்து வேணும்னு விட்டால் தான் ஏற்றுக்கிற மாட்டான், இல்லை ஹத்தா எத்தவல்ல. அப்போ ஒழு செய்கிறது இயற்கையாக போச்சுன்னு வைங்க, அப்போ வந்து ஒழு செய்யாமல் தொழுதுடலாமா கேட்குறேன். ஹதீஸில் வருதுல்ல, ஹத்தா எத்தவல்லான்னு வருதா இல்லையா? ஹதஸ் என்பது அஹ்தஸங்கிறது சாதாரணமாக வர்றதுக்கு பேர் தான், வேணும்னு வர்றதுக்கு இல்லை. அந்த சொல்லு மட்டும் விதிவிலக்கு. சில அஃபாலங்கிற வசனில் வரக்கூடிய சில சொற்கள் அது லாசிமுடைய அர்த்தத்தில் இருக்கும்.
அப்போ ஹதீஸை வச்சு பார்த்தா தெளிவாக வழங்குறது லா துக்பலு சலாத்து மன் அஹ்தஸ ஹத்தா யதவல்லா, ஒழு செய்கிற வரைக்கும் வேணுமென்று ஹதஸ் விட்டவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு அர்த்தம் செஞ்சா, அப்போ சாதாரணமாக அவனை மீறி காற்று விட்டவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் வருமா இல்லையா? காற்று விட்ட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றா தான் அது கரெக்டாக வரும். வேணும்னு காற்று விட்டவன் தொழுகைக்கு தான் ஒழு செய்யணும்னு சொன்னால் மீறி காற்று விட்டால் ஒழு செய்ய வேண்டியது இல்லைங்கிறீங்களா? அப்போ ஹதீஸில் வந்து வெறும் அஹதஸை தான் இருக்கிறது. நீங்கள் ஏன் அம்தன், சரி அதுலேயே அந்த அர்த்தம் இருந்தால் எவனாச்சும் அம்தன் போடுவான், அதெல்லாம் இருக்குது அந்த அர்த்தம். அஹதஸாண்டால வேணும்னு செய்கிறது தான் அர்த்தமாக இருக்குமே. ஆனால் நீங்கள் வேணும்னு போட்டீங்க, வேணுங்கிறது வேணும்னு தானே போட்டீங்க, வேணும்ன்றது போட்டீங்க. அப்போ பெரிய மன்னிப்பு கேட்ட ஆகணும், பெரிய திருப்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன, இந்த இதுக்கு இடையில் மற்றதுக்கெல்லாம் சொல்ல, விபச்சார விஷயத்துக்கு ஒன்றும் சொல்லலை, தகல்ல கூபி அகலாக்கு இல்லா, தாஜுரு சதுவுக்கு இதெல்லாம் சொல்ல கிடையாது. இல்லை வரேன் தாஜ் ஒன்று இருக்கணும் கடைசியாக போகிறான். அதுக்கு இடையில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இவர் சொல்லக்கூடியதில் ஒரு விஷயம் மட்டும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் அட்வான்ஸாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்றேன். என்னன்னு கேட்டால், நஜாத் பத்திரிகையில் ஃபிக்குடைய வண்டவாளங்கள் ஒன்று எழுதணும். அந்த வண்டவாளங்கள் எழுதக்கூடிய உள்ளது கரெக்டாக சொல்கிறத நம்ம உழைப்போன மாட்டோம், மறுக்கவும் மாட்டோம். அந்த எழுதக்கூடிய நேரத்தில் நாங்கள் வந்து நூலகங்களோ லைப்ரரியோ புத்தகங்களோ ஒன்றுமே இல்லாத ஒரு காலம். அப்போ நேரடியான நூல்களை வந்து நாங்கள் எடுக்க முடியாத ஒரு காலம். அப்போ வந்து என்னன்னா, அந்த மதுஹபுடைய வண்டவாளத்தை ஹகீகத்துல் ஃபிக்குங்கிற ஒரு உருது நூலில் எழுதியிருந்தார்கள், போட்டு எழுதியிருந்தார்கள். அதில் இருந்து எடுத்து என்ன செஞ்சோம், அதிலிருந்து எடுத்து நாங்கள் எழுதினோம், அந்த நூலில் போட்டிருந்தோம். நேரடியாக துருள் முக்தார் இப்போ எங்கள்கிட்ட இல்லை. நேரடியாக இந்த ஹிதாயா ஒன்றுமே இல்லை, எல்லாமே இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது. ஒரு கிதாபோட இப்போ இல்லாமல் இல்லை. அப்போ தான் மதரசாவிலேருந்து ஓதி முடித்து விட்டு அந்த வாழ்க்கையை திறந்துட்டு பத்திரிக்கை ஆரம்பித்த முதல் வருஷம், தாவாவை ஆரம்பித்த முதல் வருஷம், அநேகமாக 86 இருக்கக்கூடும். அப்போ அந்த நேரத்தில் எழுதும்போது அதில் பிறகு வந்து அதை பார்த்தோம்னா, அவர் அந்த ஹகீகத்துல் ஃபிக்கு என்பதில் ஃபிக்குகளை உள்ளதையும் சொல்லியிருக்கிறாரு, இல்லாத சிலர் சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை வந்து இவர் மேடையில் பேசியும் இருக்கிறார். யார்? இந்த சைஃபுதீன் அவர்களை திருச்சியில் எங்களுக்கு எதிராக ஒரு மாநாடு போட்டு, இவன் எங்கேருந்து எடுத்தான் தெரியுமா, இதெல்லாம் இந்த ஹகீகத்துல் ஃபிக்குன்னு ஒரு புஸ்தகம் போட்டாங்க, அது அப்படியே காப்பி அடித்து எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி, இது வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எங்கள்கிட்ட கிதாபு இல்லாத நேரத்தில் எதுலையாவது எழுதப்பட்டு தான் எடுப்போம். அந்த காலம் மிஸ்காத்தை வச்சு தான் ஹதீஸே பார்ப்போம், புகாரி கூட கிடைக்காது. அப்படி ஒரு காலம் இருந்தது. அதனால் அந்த நேரத்தில் அந்த நஜாத்தில் வாசிக்கிறார்ல, ஒரு 7-8 விஷயங்கள் அவர் சொல்லுவார், கண்டிப்பாக அது இல்லாததாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஒரு உருது நூலில் இதை நீண்ட காலமாக அது இருக்கிறது, அதுக்கு பதில் கொடுக்கறத நம்ம பார்க்கவும் இல்லை, மறுத்ததை பார்க்கவும் இல்லை. ஒரு நூல் இருக்கிறது, பல வருடங்களாக உருது மொழியில் இருக்கிற நூல் வந்து பல வருடங்களாக இருக்கிறது, அதுக்கு மறுப்பு கொடுத்ததையும் பார்க்கலன்ற உடனே அதை எடுத்து நாங்கள் எழுதணும். அதில் ஒன்றும் வெக்கப்படுவதோ மறைக்கிறது ஒன்றும் கிடையாது, இதில் தில்லுமுள்ளு பிராடும் கிடையாது. இப்போ சொன்னார்ல சில, நான் 2 விஷயம் அந்த ஃபிக்கு நான் கொடுத்த தயாராக இருக்கிறேன்ட்டு, அந்த விஷயத்தெல்லாம் என்னன்னு கேட்டால், அதை அந்த நேரத்தில் நாங்கள் அதை செய்ய முடியும். நேரடியாக அந்த நூல் இல்லாத ஒரு காலத்தில் எழுதி வைத்ததை வைத்தான் சொல்ல முடியும். எந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அதை பயன்படுத்தி கொண்டோம். இதில் தில்லுமுள்ளுங்கிற என்ன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சகோதரர்களே, அவர் உங்கள் முன்னால் படுற பாட்டை பார்த்தீங்க, என்ன மாதிரி வார்த்தை வாதம் பாருங்க. எவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுக்களை வச்சுட்டு, அந்த நேரத்தில் எங்களுக்கு கிதாபுகள் கிடைக்கல, ஓதிட்டு அப்போ தான் வந்தோம், ஏதாவது வந்து எல்லாத்தையும் சொல்லிடலாமா? அப்போ இட்டு கட்டுறதுக்கு உருது நூல் போதுமா? சரி, அதை சொல்லியிருப்பேன், உங்கள் வாயால் வரட்டுங்கிறதுக்காக நான் சொன்னேன். அது இந்த நூல்லேருந்து காப்பி அடித்தது நான் முதவே சொன்னது தான், கூட்டத்தில் எடுத்து வச்சது தான். சுயமாக அவர் ஆய்வும் செய்யலை, பாய்வும் செய்யலை. அவன் ஒருத்தன் யூசுப் ஜெய்ப்பூர்னு ஒரு கிறுக்கன் எழுதின நூல் அது. அவன் எழுதி வச்ச நூலை அப்படியே அட்டக்காப்பி கள்ளக்காப்பி எழுதுனா என்ன எழுதியிருக்கணும்? ஹகீகத்துல் ஃபிக்கு என்ற நூலிலிருந்து இதை நாங்கள் எடுத்து எழுதணுமா இல்லையா? அதில் இன்னொரு திருட்டுத்தனம் செஞ்சிருக்கிறாரு. நான் இப்போ போடுறேன் அடுத்து உங்களுக்கு, ஏன்னா இந்த கூட்டத்தில் இந்த அமர்வில் இதைத்தான் பேசி ஆகணும். எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறான் அவன். ஒரு கிறுக்கை எழுதுனா, அழிய கூப்பிட்டு போனாரு, பொய்களுக்கு பஞ்சம் இல்லைன்னு பட்டயம் போட்டு எழுதுனீங்க, கொட்டை எழுத்துல சதி திட்டம் எழுதுனீங்க.
பின்னால் இப்படியெல்லாம் வருமேன்னு தெரியாம ரஹ்மத்து கோஷ்டினருக்கு வரிக்கு வரி பார்த்தோம் எழுதுனீங்க. ஒரு ஆள் பார்த்தா அந்த ஒரு ஃபிக்கு ஹகீகத்துல் ஃபிக்குங்கிற அந்த நூலை எடுப்பான். ஹகீகத்துல் ஃபிக்குங்கிற அந்த நூலை வச்சுக்கிட்டு 7 பேர் சுற்றி உட்காந்து வரி வரியா எண்ணி இப்படி அவதூறு சொன்னீங்களா? மன்னிப்பு கேட்கணும், சும்மா இல்லை. இவ்வளவு பெரிய அவதூற சொல்லியிருக்கிறீங்களே, இதே மாதிரி நாளைக்கு நீங்க சொல்ல மாட்டீங்கிறது என்ன நிச்சயம்? அதெல்லாம் விட்டு போட்டு மறைச்சு அந்த ரஹ்மத்து கோஷ்டினருக்கு வரிக்கு வரி பார்த்து என்னமோ சகிச்சதாக எடுத்து எழுதி போட்டு இன்னைக்கு இப்படி இருந்த அன்றைய நேரத்தில் எங்களுக்கு படித்து கிடைக்கல, இருந்ததை வச்சு தான் எழுதணும். அப்போ கிடைச்சதை வச்சு யார் மேலே எழுதிருவீங்களா? இன்னைக்கு இப்போ உட்காந்து எழுத ஆரம்பிப்பீங்க. இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு கேட்டால் அந்த நேரத்தில் எங்களுக்கு அவ்வளோதான் கிடைச்சிச்சு. அதனால தான் சொன்னோம், இந்த ஆளுகள்லாம் நம்ப தகுந்த ஆட்களே கிடையாது. இவங்க விமர்சனம் செய்யப்படுவதற்கு கூட தகுதி இல்லை. உண்மை சோதரலை நீங்களே சொல்றீங்க, உங்க முன்னால சொல்றாரு, அந்த நேரத்தில் அவ்வளோதான் இருந்துச்சு, எங்களுக்கு கிடைக்கல, மிஸ்காத்து மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த அளவோட நின்றுக்கணுமா? அடக்கி வாசிச்சிருக்கணுமா இல்லையா? இவ்வளவு பெரிய கொட்டை எழுத்துக்கள்ல போட்டு எழுதுனீங்களேங்க, தனித்தனியா பாரா போட்டு. எத்தனை பேர் இளைஞருடைய உள்ளங்கள் கெட்டு போச்சு. இதை வச்சு எத்தனை பேர் ஹகீகத்தா அது ஃபிக்கு முரசு தர்கா முரசுன்னு புஸ்தகத்தை போட்டு விளம்புனானுங்க. எத்தனை பேர் நோட்டீஸ் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. எத்தனை இளைஞர்களுடைய வாயை திறந்து விட்டுட்டீங்க. பெரிய பெரிய அறிஞர்கள் மேல குற்றச்சாட்டை வச்சு கிளிகளில் கிழிக்கிறான். இன்னைக்கு நீங்க மெதுவா விவாதத்தில் உட்காந்து அப்ப தெரியல பார்க்காம விட்டுட்டோம். சமாளிக்கிறது நானா அவரா? யாரு சமாளிக்கிறது? சாதாரண குற்றச்சாட்டா? குர்ஆனை படிப்பதை விட வச்ச சொல்லணும், எனக்கு அந்த வாசகத்தை எடுத்து வச்சு கொடுக்கணும், எடுத்து வச்சு எங்களுக்கு மூல நூல்ல இருந்து தரணும். இப்ப இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும். இதைத்தான் நான் சொன்னேன். நீங்க பொய் சொல்லியிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொன்னா அதை நிரூபிப்பீங்களா? இந்த நிரூபிக்கிறேன், 200 சாட்சி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவங்க முன்னால வைக்கிறேன். பொய்ங்கிறது போய் ஏத்துக்கிறீங்க. அது எவன் சொன்னதா எடுத்தாலும் நீங்க தானே பொறுப்பேற்று எடுத்தீங்க. ஹகீகத்துல் ஃபிக்ல யூசுப் ஜெய்பூரியாமே கிறுக்கை எழுதுனா, அதை எடுத்து நம்பி எழுதுனீங்கன்னு சொன்னா அதுக்கு உண்டான பொறுப்பாளி நீங்க தான். அவன் இல்லை, அவன் எங்கேயோ போய் சேர்ந்திருப்பான், ஜஹன்னத்தில் இருப்பான். இன்னைக்கு அவன் எடுத்து வைக்கிறீங்க, அதை பொறுப்பா எடுத்துக்கிட்டு நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா முழு பொய்யர் நீங்க தான். அந்த பொய்க்கு உண்டான நீங்க பொறுப்பேற்கணும். ஒன்று தௌபா செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா எல்லாரையும் மன்னிப்பான், ஷிர்க் அல்லாததை. தௌபா செய்து மீளுங்க, இளைஞர்களை வழி நடத்துங்க, வழி கெடுக்காதீங்க. இப்படிப்பட்ட விமர்சனங்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு வந்துக்கிட்டு அதை விட்டு நான் மாறுறதுக்கு இது பண்றேன் அப்படின்னு சொல்றது, இது யாராலையும் அங்கீகரிக்க முடியாது, பெரும் குற்ற சோதரர்களை. அதே மாதிரி அஹதஸவுக்கு பெரிய விளக்கு கொடுத்துட்டார். எங்க நான் சொல்றேன், அஹதஸந்தா காற்று விட்டான்னு தான் அர்த்தம். அந்த காற்று விட்டான்னு சொன்னாலே தெரியும்னு தான் அர்த்தம். அதுல அம்தனும் சேருங்கிறது தான் அர்த்தம். அந்த அம்தனை சேர்த்து அவர் விலைக்கு சொல்லிட்டாருங்கிறது அர்த்தம். லா துக்பலு ஸலாத்து மன் அஹதஸ நம்ம இல்லைண்டா சொன்னா, அஹஸதாங்கிற வார்த்தையிலேயே அந்த அம்தன் வேண்டுமென்றே ஞாபகம் இருக்குங்கிற அர்த்தம். அது நினைவிருக்கங்கிறது வேணும்னே அர்த்தம் செய்கிறாரு. நினைவிருக்கக்கூடியதும் அதுவும் சேரும். அதை எடுத்து தான் அவர் விலைக்கு காட்டிட்டாரு. தொழுகைக்கு முரண்பட்ட ஒரு செயல்ங்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு குற்ற வழியில் ஒருத்தர் செய்தாலும் கூட தொழுகை கூடிரும், ஆனால் ஹராமு மக்ரூஹு இந்த செயல் அவன் அனுஷ்டித்ததுக்கு அப்படிங்கிறத விளக்க சொல்லியிருக்காரு. நான் சொல்றது விமர்சகர்னு சொன்னா முழுசா எழுதிட்டுலையா சொல்லணும்? முழுசா சொல்லணுமா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்களோ அது முடியாது, இதை நாளைக்கு சொல்லுவார், இனி அடுத்து சொல்லுவார். அதை அந்த நேரத்தில் கொஞ்சம் கண்ணில் என்னமோ இருந்துச்சு, நான் பார்க்கலாம் பாரு, ஏற்றுக்குருவோமா? எவனோ எழுதுனா நாங்கள் அதை உண்மை நினச்சிக்கிட்டோம், சரி நான் இன்னும் அடுத்து ஒன்று போடுறேன் பாருங்க, இதோட மகா பெரிய திருட்டுத்தனம் அது. எடுத்திருந்து இதனைக்காவது ஹகீகத்துல் ஃபிக்னு சொன்னேன், அவன் ஒரு கிறுக்க ஒரு வேலை செஞ்சுருக்கிறான், அதுக்கு மேலே அன்னை மேலே போயிருக்காரு. அதை போட்டு எல்லாத்தையும் கிளிகளின்னு கிழிச்சிக்கிட்டு இருந்தார் அன்னைக்கு. அதையும் இன்ஷா அல்லாஹ் அந்த கிளிப்ஸ் போட்டு காட்டுறேன் அடுத்த இதில். அருமை சோதரர்களே, அதே மாதிரி ஒரு தவறை வேண்டுமென்றே செய்தால் அதுக்கு என்ன சட்டம்? தவற வேணும்னே செய்கிறார், வேணாம்னு செய்யலை. இதை இவர் எப்படி என்ன எந்த நிலையில் வைக்கிறது? நான் ஒன்று எழுதுனா அப்படி காட்டுங்க. இந்த மாதிரி திட்டமிட்டு தவறுகள் நடந்திருக்கும், வார்த்தையில் யார சொல்லலாங்கிறது பேச்சுவாக்கில் வந்துச்சோ என்னமோ எனக்கு தெரியல, கிளிப்ஸ் வாங்கி பார்த்து போட்டு நான் சொல்கிறேன். தவறாக இருந்தால் இந்த இடத்துல தலப்பாவை கழட்டி வச்சிடுறேன், நான் மன்னிப்பு கேட்பேன். அந்த தில் இருந்துச்சுன்னா மன்னிப்பு கேளுங்க.
நான் கேட்பேன், நான் நிச்சயமாக கேட்பேன். நான் வேண்டுமென்றே அது செய்திருப்பேனே, ஆனால் தவறாக வாய்மொழியில் பேச்சு மொழியில் 1000 சொல்லிடலாம். அது வந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் இதில் லட்சத்தை காட்டுவேன் நான். நீங்கள் 20,000 இல்லை 25,000 கூட பேசியிருப்பீங்க. அந்த அளவுக்கு வழிகேடு பரவி இருக்கு. நான் 5 கேசட் தான் பேசியிருப்பேன். திட்டமிட்டு நான் பொய் சொல்லலை. அது சொல்ல தவறு செய்யலாம், தவறு யார்கிட்ட இல்லை. எங்கள் மதுஹபுடைய அடிப்படை சட்டமே மதுஹபுனா சஹீஹுன் யஹ்தமிலுல் மதுஹபுனா சவாபுன் யஹ்தமிலுல் ஹதா வ மதுஹபு கைரினா ஹதவுன் யஹ்தமிலு சவாப. இதையும் நான் காட்டுவேன் அவருக்கு. எங்களுடைய மதுஹபு சரின்னு நினைக்கிறோம், தப்பாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, தவறும் வரலாம். ஆய்வு சட்டங்களில் நாங்கள் சரின்னு நினைக்கிறோம், எடுத்து நடக்கிறோம், தவறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பிறருடைய மதுஹபை நாங்கள் தவறுன்னு நினைக்கிறோம், அதனால தான் ஒதுங்குறோம். ஆனால் அது சரியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு தெளிவாக எழுதுகிறோம். தவறுன்னு என்ன, நாங்கள் ஆய்வில் அப்படித்தான், தவறாகவும் இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம், தவறாகவும் ஆகலாம். நான் செஞ்ச ஆய்வு குர்ஆன் ஹதீஸில் நேரடியாக இருந்தால் தவறுக்கு சான்ஸே இல்லை. ஆய்வாக எடுத்து எழுதும்போது அது தவறாகவும் இருக்கலாம். நாங்கள் இதை தவறு ரைட்டுன்னு நினைக்கிறோம், அமல் செய்கிறோம், தவறாக கூட இருக்கலாம்ங்க. இந்த அளவுக்கு போகிறோம் நாங்கள். நீங்கள் இவ்வளவு 7 பேர் அறிஞர்கள், உலக மக்களாக விஞ்ஞானிகள், மெஞ்ஞானிகள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே வெள்ள குழுவாக அமர்ந்து வரிக்கு வரி பார்த்தோம். தனியாக ஒரு ஆளால் வெளியிடுறதில்ல. எவ்வளவு அழுத்தம் கொடுத்தீங்க, எவ்வளவு பெரிய ஆணித்தரமாக பேசுனீங்க. இன்னைக்கு இந்த கொலைறீங்களே சகோதரர்களே, நீங்கள் நேரம் பார்க்குறீங்க. இப்னு தைமியா சொல்லிட்டாரு, அதனால அவர் சொன்னதை நான் சொன்னேன். நீங்கள் ஃபிக்ஹ் சுன்னாவில் சொல்லியிருக்கீங்கன்னா சரது காட்டு. அவர் சஹாபாக்களை பற்றி சொல்லியிருக்கிறார். நீங்கள் ரசூலுல்லாவுடைய சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ன்னு சொல்கிறீங்க. அப்போ சஹாபாக்க பேரில் சொல்லும்போது என்னத்தை வேணாலும் சொல்லிக்கலாமா? அதுக்கு நமக்கு சனது கேட்கக்கூடாதா? ஜுபைர் இப்னு அவ்வாம் போன்ற சஹாபாக்கள் 3 தலாக்கை எதிர்த்து அவங்க வாதிட்டாங்க அல்லது பேசினாங்க, எதிர்த்தாங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்கணும். நீங்கள் முதவே சொல்லியிருக்கிறீங்க, நூலை அவரை சொல்லியிருந்தாலும் நாங்கள் பேசுகிறோம்னா அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் அப்படி இல்லை, எழுதியிருக்கிறத நாங்கள் எடுத்து சொல்கிறோம், வெள்ளந்தியாக சொல்கிறோம். தவறுன்னு சொன்னால் அவரும் தவறு செஞ்சுருக்காரு, நாங்களும் தவறு செஞ்சுருக்கோன்னு போயிடுவோம். நீங்கள் அப்படி இல்லையே. நீங்கள் சொல்லுவீங்க எப்படின்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் கெட்டு கூமுட்டையாகி ஆனதுக்கு பிறகு வேணா சொல்லுவீங்க, நாங்கள் அந்த நேரத்தில் பார்க்க மறந்துட்டோம், அந்த அளவுக்கு தான் அங்கே ஓதி இருந்தோம். முதல் வருஷம் தாவா பணியில் வந்தீங்க. நேற்று ஒரு சின்ன வார்த்தைங்க, 80களிலிருந்து 80ல் இருந்துட்டு கேட்குறதில்ல வணக்கமா அல்லது இன்னொரு 2 வார்த்தையை சொன்னார், வாழ்த்துக்கள், வணக்கம் வாழ்த்துக்கள்னு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது மாதிரி கேட்குறதுல வித்தியாசம் வந்திருக்கு. அதுலேயும் இதில் ஆணித்தரமாக சொல்கிறார், எந்த காலத்திலும் நாங்கள் சொன்னதில்லை சஹாபாக்களை ஏற்கிறோம்ட்டு. எந்த காலத்திலும் சொன்ன அந்த 80களை விட முந்தி போச்சு. எந்த காலத்திலையும் சஹாபாக்களை ஆதாரம் பிடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் மறுப்பா போட்டேன். அப்போ இப்போ வந்துக்கிட்டு சொல்லுவார், நான் மாறிட்டேன்டார். நேற்று சொல்கிறார், உங்கள்கிட்ட விவாதிக்க வந்ததுலேருந்தே தெரிஞ்சுக்கிறணும் அந்த நிலையிலேருந்து மாறிட்டோம். டிக்ளேர் பண்ணு பாய், சொல்லுங்க. மக்களுக்கு முன்னால் எழுதுனா தப்பாக போச்சுன்னு ஓப்பனாக சொல்லுங்க. உங்கள்கிட்ட விவாதத்துக்கு வரும்போதே அதை விட்டு மாறிட்டோம், தடம் புரண்டது யாருன்னு சொல்லுங்க, எடுத்து காட்டணுமா இல்லையா? இப்படி எத்தனை செய்தி உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கணும் சகோதரர்களே. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? இல்லை, அடுத்த செய்தியை சொல்லணுமே. சரி, அடுத்து நேற்று ஏராளமான கேள்விகள். எங்க அந்த கேள்விகள்? அருமை சகோதரர்களே, அதே மாதிரி பாருங்க, இந்த நூல்கள்லாம் எடுத்து எழுதினாருங்க. மிச்சம் இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம அமர்வுல நம்ம சொல்லுவாங்க. இந்த நூல்கள்லாம் எடுத்து ஒவ்வொன்றையும் பாகம் பக்கம் அப்படி போட்டு எழுதுறார். நீங்கள் பார்க்குறவனை அப்படியே நிலைகுலைய செய்யணும். பாவம் எங்கள் ஆள் வெள்ளந்தி ஆலிம்கள், ரஹமத் ஆசிரியர், பாக்கியாத் அப்துல் ஜப்பார் ஹசரத், ஷம்சுல் ஹுதா ஹசரத், பெருந்தலைகள் குழம்பி போயிட்டாங்க. குழம்பி இவர் சொன்னார், ஏமாத்துறதுக்கு ஆதாரம் இருக்குதான்ட்டு. இவரே அதில் காயல் பட்டத்திலேயே அதிராமண்டத்திலே பேசும்போது சொன்னார், அந்த நேரத்தில் பேச வேண்டியது வந்துச்சு, நான் சொன்னி ஷம்சுல் ஹுதா ஹசரத்தை ஏமாத்தினேன்னு சொன்னார். ஷம்சுல் ஹுதா ஹசரத்தை ஏமாத்தினதும் அல்லது இந்த ஹதீஸில் வந்துக்கிட்டு நான் மார்த்தம் செய்தேன், அந்த மண் அஹத சஃபியாங்கிற ஹதீஸைய ஃபீஹாங்கக்கூடிய வார்த்தையை எடுக்க சொன்னேன், விட்டு போயிருச்சுன்னா பரவாயில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹகீகத்துல் ஃபிக்ஹ் சம்பந்தமாக
பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை இப்போ எடுத்து வைக்கிறாரு. இதில் ஒளிவு முறை எதுவுமே கிடையாது. புகாரின்னு கூட அந்த கிதாபில் எழுதியிருப்போம். புகாரி எங்கள்கிட்ட இல்லை, மிஷ்காத்தில் புகாரின்னு போட்டிருக்காரு. அந்த சக்தி தான் எங்களுக்கு அன்றைக்கி இருந்தது. அதே மாதிரி ஹகீகத்துல் ஃபிக்ஹுன்னு நம்ம போட்டு எடுத்த காரணம் என்னென்னு கேட்டால், நாங்கள் மதுஹப் மதரசாவில் ஓதிவிட்டு வந்து மோதி கொடுக்குற நேரத்திலே ஃபிக்குகளை கேள்விகள்லாம் வருமா, நமக்கே அருவருப்பாக இருக்குமா, பதில் சொல்ல முடியாதா, அதையெல்லாம் பார்த்து அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு தான் இந்த மதுஹப் கான்செப்ட் தவறுங்கிற நிலைக்கு நாங்கள் வர்றோம். அப்போ மதுஹப்புக்கு எதிராக இதை விட வேறு நல்ல வழி எங்கேயாவது இருக்குதான்னு தேடும் பொழுது எங்களுக்கு தெரிஞ்சது அஹ்ல ஹதீஸுங்கிற ஒரு அமைப்பு இதே மாதிரி தவறுகள்லாம் சுட்டி காட்டி குர்ஆன் ஹதீஸை பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்கிறாங்க என்று தெரிய வரும் பொழுது நாங்கள் அஹ்ல ஹதீஸை சார்ந்தவர்களாக கேரளாவில் உள்ள முஜாஹிதுகளை சார்ந்தவர்களாக எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடங்குகிறோம். எங்களுக்கு இது தவறுன்னு தெரியுது, சரியானது எதுங்க எங்களுக்கு ஆய்வு செய்ய முடியலை, யார் இதை செய்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் அந்த அஹ்ல ஹதீஸுங்கிற ஒரு அமைப்பின் சார்பில் தான் அது வெளியிடப்படுகிறது. ஹகீகத்துல் ஃபிக்ஹ் என்பது நாங்கள் எதை நம்புகிறோமோ அந்த அமைப்பில் வெளியிடப்படுகிறது. ஆனால் ஃபிக்ஹ் கிதாபில் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிற நாங்களே பார்த்துருக்குறோம். என்னமோ அவ்வளவும் பொய்லாம் கிடையாது. அதில் உள்ள அனைத்தையும் பற்றி பேசுகிற உட்காருங்க, ஒன்று ஒன்றா பேசுவோம். இன்னும் இப்போ கொதிச்சு போயிட்டாங்க, அடி களங்கத்தை சுமத்திட்டீங்கிறீங்களே, அதில் உள்ள களங்கம் சுமத்துற விஷயங்கள் இருக்குதா இல்லையா? அதில் எழுதின ஒரு லிஸ்ட்டில் சில விஷயங்கள் அவர் இல்லாமல் எழுதியிருப்பாரே, ஆனால் மற்ற எல்லாம் கரெக்டாப்ப. இந்த பொய்களுக்கு பஞ்சம் இல்லைங்கிற அடிப்படை உண்டா இல்லையா? ஆபாசம் இருக்குங்கிற மாதிரி உண்டா இல்லையா? அதை பேசுவோமா? அதில் இருந்து நான் எடுத்து காட்டுறேன். அந்த நூலில் எழுதணும்ல. இன்றைக்கி கித்தாபுகள் இருக்கிறது, லிஸ்ட்டு வைத்திருக்கிறோம். அதில் உள்ளது எதெல்லாம் அதில் கரெக்டாக எழுதியிருக்கிறார், எதெல்லாம் கரெக்டாக எழுதலை லிஸ்ட்டு வச்சுருக்கிறோம். அந்த ஹகீகத்துல் ஃபிக்ஹில் என்ன எழுதணுமோ அதில் பொய்களுக்கு பஞ்சம் இல்லைங்கிற பொய் தானே கான்செப்ட்டு. 10 பொய்களுக்கு பஞ்சம் இல்லைன்னு எழுதுனதில் 9 விஷயத்தில் கரெக்டாக எழுதிட்டார். ஒரு விஷயத்தில் அவர் பொய்யா சொல்லிட்டார், அவர் தவறாக சொல்லிட்டார். அதை நாங்கள் அன்றைக்கு இருந்து எங்களுடைய நம்பிக்கைப்படி கொள்கைப்படி எடுத்து எழுதிவிட்டோம். அப்போ உங்கள்கிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்கப்ப அதில் ஒவ்வொரு தலைப்பாக பேசுவோமா? வாங்க அப்படி வாங்க, என்கிட்ட ஒரு காப்பியை தாங்க, நீங்கள் ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்தாங்க வச்சுக்கிடுவோம். வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லி நான் நிரூபிக்கிறேன், ஆபாசத்தை நிரூபிக்கிறேன், பொய்யை நிரூபிக்கிறேன். மதுஹப் கிதாபுகள் வந்து கொளுத்தணும், நீங்கள்ல அந்த கொளுத்தப்பட தகுதியானது தான். ஒரு பொய் இருந்தால் கொளுத்த தயாருங்கிறீங்கல்ல, இந்த அழி விஷயத்துக்கு தானே அப்படி கேட்குறீங்க. அதை தாண்டின மிதமிஞ்சி பொய்களை நான் எடுத்து காட்டட்டுமா? அதுலேருந்து காட்டட்டுமா? அப்போ என்ன வாதம் பண்ணுறீங்க? ஒரு மனிதன் வந்து அவன் சக்திக்கு பிரகாரம், நாங்கள் முதல்ல மதுஹப்பில் இருந்த காலத்தை கூட தர்கா கூடாது, மதுஹப் கூடும்னு இருந்தோம். நாங்கள் வந்து சவுதியில் போய் படிச்சுட்டு வந்த ஆளுங்க கிடையாது. நாங்கள் நீங்கள் படிக்கிற கித்தாப்பில் படித்து அதை ஓதி கொடுத்து அதை தரிசில் இருந்து அதில் எங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்படுற அளவுக்கு பலவீனம் இருக்கிறத கண்டுபிடிச்சி இது மதுஹப்பும் சரியில்லை என்று நாங்கள் வெளியே வர்றோம். எது சரின்னு கண்டுபிடிப்பதற்கான ஒரு தேட்டத்தில் நாங்கள் இருந்த நேரத்தில் அஹ்ல ஹதீஸு எங்கள் பிரச்சாரம்லாம் அஹ்ல ஹதீஸ் மீட்டிங்லாம் நடக்கும். எங்களுடைய பிரச்சாரம்லாம் கேரளாவுடைய நதுவத்துல் முஜாஹிதீனோட சேர்ந்து நடப்போம். இன்னைக்கு அவங்களோட நாங்கள் மாறுபட்டு வெளியே இருக்கிறோம். அஹ்ல ஹதீஸ் சொன்னாலும் ஆதாரத்தை காட்டு, அஹ்ல ஹதீஸ் புசுருக்கு சொன்னாலும் கரெக்டாக இருக்காது என்று இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கு கித்தாபுல் வைத்திருக்கிறோம். இது வெக்கப்படுற விஷயமோ மறைக்கிறதோ இது பெரிய தில்லு முள்ளோ திருகுதாளமோ அயோக்கியத்தனமோ கிடையாது. அந்த ஹகீகத்துல் ஃபிக்ஹில் சொன்ன குற்றச்சாட்டுடைய அடிப்படை பொய்யானது கிடையாது. சில விஷயங்களில் அவர் தவறாக சொல்லியிருப்பாரே தவிர அந்த பேசி பொய், ஆபாசம், அசிங்கம், தில்லு முள்ளு எல்லாம் ஃபிக்ஹில் இருக்குது. அது நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி இல்லாத தூக்கி போடுற மாதிரி பேசுனீங்கன்னா மொத்தமாக அதை பற்றி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அதை எடுங்க, ஒரு காப்பியை தாங்க வரிசையை அதை எடுத்து போடுவோம். அதான் அதுக்கு பதில். அதனால் சரியான முறையில் பேசுகிறோம். நாங்கள் ஒளிவு முறையெல்லாம் கிடையாது, ஓப்பனாக சொல்லுவோம். இதை நாங்கள் இப்போ எத்தனை மசோரா பண்ணியிருக்கோம். இவங்களை நம்பி தெரியாமல் போயிட்டப்பா, இனிமேல் டெக்ஸ்ட்டை நம்ம பார்க்காம எழுதக்கூடாது நாங்களே டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம். இது எங்களுக்குள்ள கவலைப்பட்டு கொண்ட ஒரு விஷயம். அதிலிருந்து சில பாடங்களை படித்துக்கொண்டு மாறிக்கொண்டு வருகிறோம். எத்தனை விஷயங்கள் வந்து காலம் நமக்கு கற்றுத்தரும். அந்த மாதிரியான அடிப்படையில் சில கற்றுக்கொள்வதை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அது வந்து பிரச்சனை ஆபத்தில் வச்சுக்கணும். அடுத்த இப்போ டாபிக் வருவோம். அதில் என்ன பதில் சொன்னாலும் அதை வந்தீங்கன்னா அதில் உள்ள அனைத்து மசாயிலும் வாங்க. அதில் எழுதியிருக்குல்ல, நஜாத்து பத்திரிகையில் எழுதி காட்டுறீங்கள, எல்லாத்தையும் எடுப்போம். அதில் அனைத்துமே பொய்யா சரியான்னு பாரு. சிலது தான் நான் தான் ஒத்துக்கிட்டேனே. அப்போ அதில் பொய் இருக்கு நிறுவனம் ஆகிட்டா அந்த ஃபிக்கு விஷயமா எழுதுறது கரெக்டு தானே? உங்கள் ஃபிக்கு அப்படி தானே இருக்குது. ஃபிக்கு ஃப்ராடு தில்லு முள்ளு ஆபாசம் இருக்குது நிரூபிக்கணும், அவ்வளோதானே உங்களுக்கு வேணும். அந்த விஷயத்துக்கு வேணால் வாங்க. அதான் அதுக்குரிய ஒரே பதில். இதில் பெரிய தில்லு முள்ளு நீங்கள் தில்லு முள்ள பண்ணுறீங்க. நேற்று சொன்னது இல்லைங்கிறீங்களே, அப்போ அதை நீங்கள் பார்க்கணும். நேற்று இஜ்மாவுக்கு எவ்வளோ இந்த சபையிலேருந்து எவ்வளோ பிரட்டினீங்க, அதை நீங்கள் லாபத்தில் வச்சுக்கிறேன்னு. நான் என்னமோ சுருதி இறங்கி போய் எதுக்கு சுருதி இறங்கினேன்?
பகிரங்க மேடையில் எத்தனை இடத்துல ஓப்பனாக வாபஸ் வாங்குறாளுங்க. நாங்கள் சத்தியத்தை சொல்கிறதுக்கு வெட்கப்படவே மாட்டோம். பாத்திலாக இருந்தால் சுட்டி காட்டினால் தவறு தான், தவறாக சொல்லிவிட்டோம். ஒரு பத்திரிகையுடைய தலைப்பே மாபெரும் தவறு மன்னித்துக் கொள்ளுங்கன்னு என்ன செஞ்சோம், ஒரு தவறாக ஒரு ஈசப்புன்னு மரியம்னு ஒன்றை எழுதிவிட்டு அதை ஒரு தவறாக நான் எழுதினதுக்கு மன்னிப்பு கேட்டாளுங்க, சுட்டி காட்டினான். இதை இன்னும் சொல்ல போனால் இதை வந்து சுட்டி காட்டி இதை ஒரு கொஸ்டினாக யாராவது கேட்டிருந்தா கூட அதில் பதிலில் கூட சொல்லிட்டு போனாங்க. அதனால் இது பெரிய விஷயங்க. அன்றைக்கு உள்ள நிலையை அதை செய்ய இயலும். எங்கள்கிட்ட அந்த அது இருந்து இதை நம்பி இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். அல்லது என்ன புனிதமான நூல்களாக இருந்து இதை சொல்லியிருந்தால் கூட நாங்கள் ரொம்ப அலசியிருக்கலாம். நாங்களே பார்த்துருக்கோம் பாதி விஷயங்களை. இது அதோட சேர்த்து ஒன்று பற்றி சொல்கிறாரு, நம்ம பார்க்காது இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டோம். அவ்வளவுதான். அது கூட கூட்டுத்தனமாக இல்லை. அன்னைக்கு அதான் செய்ய முடியும். இயன்ற அளவுக்கு செய்வதெல்லாம் மனுஷனை குற்றம் முடிக்க முடியாது. அது வேணுமென்று செஞ்சது ஆகாது. அது ஃப்ராடு கிடையாது, தில்லுமுள்ளு கிடையாது. ஒன்றே ஒன்று சொல்கிறீங்க, அதை வந்து ஹகீகத்துல் ஃபிக் போட வேண்டியதானே. அந்த மரபை நாங்கள் வச்சுருந்தா, மற்றதுக்கெல்லாம் வச்சுருந்தா போடுவோம். புகாரின்னு போடுவோம். ஆதாரம் மிஸ்காத்தில் நாங்கள் போடலை. புகாரின்னு மிஸ்காத்தெலாம் நாங்கள் பார்த்தோம். மிஸ்காத்தில் புகாரிங்கிற வச்சு நாங்கள் புகாரின்னு போட்டோம். அந்த மாதிரி போடணுங்கிற வழிமுறை பின்னாடி நாங்கள் எடுக்கிறது முன்னாடி உள்ள காலத்தில் செஞ்சமே தவிர எதை எடுத்தாலும் அந்த தராவி 20 ரக்காத்துலாங்கிற கூட உருது மொழியை பார்த்தா ஒருத்தர் மொழிபெயர்த்து எழுதினார். அதுதான் போட்டோம். வழங்குதா? அதனால் வந்து இது வந்து அன்னைக்கு இருந்த நிலையில் உள்ள விஷயங்கள். 86 அப்போ தான் நாங்கள் ஆரம்பித்த காலகட்டம். இதில் வந்து நாங்கள் வெக்கப்படவும் மாட்டோம். இது பகிரங்கமாக நாங்கள் மேடை போட்டு இது 1 மணி நேரம் பேசோன்னா கூட என் மாட்ட பேசிட்டு போயிடுவேன். இது என்ன பெரிய நீ மன்னிப்பு கேட்க சொல்கிறது? ஓப்பனாக நான் தானே சொல்கிறேன் போட்டீங்க. எங்களுடைய பலவீனம், அறியாமை, எங்களுடைய இயலாமை, எங்களுடைய சக்தி, நாங்கள் எதிலிருந்து வந்தோம், ஹக்கு தேடணும். நாங்கள் ஒரு தேட்டத்தில் இருந்தோம். அவர் சொன்னார்ல கடவுள் இல்லைன்னு கூட. ஆமாம், அந்த மாதிரிலாம் எங்களை தள்ளுனுச்சு. இந்த மதகப்பு கிதாபுல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது மார்க்கத்தில், இப்படிலாம் அசிங்கமாக எழுதி வச்சுக்கிறாங்க. அது உண்மைதான். அது நாங்கள் அதை தெரிஞ்சு தானே வந்திருக்கிறோம். இது எதையும் ஒழிக்கலையே. நாங்கள் மூழுது நாங்கள் மறக்கலையே. பாத்தியா நாங்கள் ஓதிருக்கோமே, கத்தம் ஓதிருக்கோமே, நீங்கள் செஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுருக்கிறோமே. எதை கூடாதுங்கிறோமோ செஞ்சு தானே இருக்கிறோம். எங்களுடைய விஷயம் வந்து நாங்கள் முழுசாக ஒரு மதரசாவில் வார்க்கப்பட்டு அந்த கொள்கையில் தயாரித்து நாங்கள் அனுப்பப்பட்டது கிடையாது. நாங்கள் மதுகபில் தயாரிக்கப்பட்டோம், விதத்தில் தயாரிக்கப்பட்டோம், பரேலவி கொள்கையை போதிக்கிற மதரசாவில் ஓதுனோம். அங்கே வந்து உள்ள அடிப்படையில் இருந்தோம். அங்கே இருந்து கொண்டே எங்களுக்கு எதெல்லாம் தவறு என்று பட்டது அப்படி சிந்தித்து கொண்டோம் என்பதை நான் பதிவு பண்ணுறேன். அடுத்து அவர் சொன்ன 2 குற்றச்சாட்டு வச்சார் இல்லை. இப்போவும் மேடையில் பேசும்போது சொல்வது அப்படிங்கிற என்ன விவரமாக சொல்லுங்கள். அதே மாதிரி புகாரி விஷயம் 2 குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அந்த 2 குற்றச்சாட்டை சரியான முறையில் ஓப்பனாக விளக்கமாக இந்த மாதிரி விஷயம், இந்த ஊரில் இந்த மாதிரி பேசினார், அல்ல இந்த மாதிரி இந்நாட்டு இதை சொன்னார், புகாரில் இல்லாத புகாரின்னு சொன்னார்ன்னு விவரத்தோடு சொல்லி அந்த புகாரி ஹதீஸ் வாசகத்தை எடுத்து காட்டி ஒரு குற்றச்சாட்டு 2 தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஒன்று இந்த எல்லாமே இந்த ஹக்கீகத்துல் ஃபிக்கை விட்டுருவோம். அது ஒரே பதில் தான். நீங்கள் எத்தனை எடுத்து வச்சாலும் அதே பதில் தான். அதை பற்றி பேசணும் வந்தால் எல்லாத்தையும் பேசுவாங்க. அதுக்கு ரெடியாக இருக்கணும். சரியா? அதான் அதுக்கு சொல்கிறது. நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் அதை நாங்கள் சொல்லுவோம். அடுத்து என்னன்னு கேட்டால், இப்போ இந்த தாஜுரு சதுப், அதாவது சவுண்டுமா வரலையா? நீங்கள் இறை பண்புகள் எது நம்மை பின்பற்ற சாதனமாக அமையும் விதமாக பொருளை ஈட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் இங்கே வருகின்றிருக்கிறோம். அது தவறான கொள்கை அல்ல. அதுவும் அல்லாஹ்வுடைய இடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முறைதான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் முறையாக வியாபாரம் செய்வானேயானால் உண்மையே சொல்லி முறையான முறையில் ஒருவன் வியாபாரம் செய்வானேயானால் அந்த வியாபாரி கூட அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வின் நண்பனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், அல்லாஹ் அவனை விரும்பக்கூடியவனாக ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதே விதமாக விவசாயிகள் இதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் தர வேண்டும். தஹல்லகுக்கு ஆதாரம் நீங்கள் தர வேண்டும். விபச்சாரிய மனைவின்ற ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னீங்க, அதை தர வேண்டும். காற்று விடலாம்னு சொல்லி திருமுல் நிரூபிச்சிட்டோம். அன்பளிப்பை 3 முறைக்கு மேலே மறுக்கக்கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னீங்க, அதுக்கு ஆதாரம் தர வேண்டும். நபியின் குடும்பத்தார நேசிப்பை சம்பந்தமாக எந்த ஹதீஸ் சொன்னால் அதை தர வேண்டும். தரலன்னு சொன்னால் நீங்கள் வேணுமென்றே திட்டமிட்டு ரசூலுல்லாஹ் மேலே போய் சொல்ல தயாராக இருக்கிறீங்க. உங்கள் ஃபிக்குகளை உள்ளதை சரியும் தவறுன்னு சொன்னால் கோபம் வருது. அல்லாஹ்வுடைய ரசூல் மேலே விட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்களே என்பதற்கெல்லாம் என்ன செய்யணும்? உங்களுடைய வாதங்களில் பதில் சொல்ல வேண்டும் என்று பிடிச்சிக்கிறேன். அடுத்து இந்த அகததவுக்கு வர்றாரு. இப்போவும் முரண்படுறாரு. இந்த அகததவை சமாளிக்கிற எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அகதவில் 2 அடங்குதுங்கிறார். அகதண்டாலேயே அம்தண்டு சொன்னவர் இப்போ என்ன செய்கிறாரு? இப்போ சொல்லும்போது அகதன்னா
2 நிமிஷம் இருக்கா? அகதசை என்றால் வேணும்னு உள்ளதையும் எடுத்துக்கணும், மறதியாக உள்ள எடுத்துக்கணும்டார். முதல் என்னது அகதசன்னு சொன்ன அர்த்தமே என்ன? வேணும்னு சொல்வதைத்தான் சொல்லும்னு சொன்னவர். இப்போ ஹதீஸ் எடுத்து போட்டவுடனே அவனுக்கு ஒழு முறியாதான்னு கேட்டவுடனே அது ரெண்டையும் எடுத்துக்கொள்ளும். ரெண்டையும் எடுத்துக்கொள்ளும்னா நீங்கள் சும்மா நீங்கள் அம்தன் சேர்த்தீங்க, அம்தனைத்தான் எடுத்துக்கொள்ளும் எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க? அதுவும் சலாமோட பக்கத்தில் அவ் யுகுதி அம்தன் அவ் யு சல்லிம, சலாம் கொடுக்குற சமமாக கொண்டு போய் யுகுதி அம்தன் போட்டிங்களா? அதுங்க அது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருந்தாரு, ஏன்னா அதே மக்ரூ தஹ்ரீம் ஆகுது, அது ஏன் குற்றமாக ஆகுது? ரசூலுல்லாஹ் சொன்னதை செஞ்சிருந்தாரு, ஏன்னா திருப்பி ஏன் தொழுவனு, திருப்பி தொழுவணும்னு சொல்கிறீங்க. ஹிதாயாவுடைய சரகளை எழுதியிருக்காரு, லா யாதத் அலைஹின்னு எழுதியிருக்காரு, அதுவும் இருக்குது, உங்களுக்கு தான் இருக்குது. அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் ரொம்ப வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு கிதாபில் திருப்பி தொழுவனு, இன்னொரு கிதாபில் திருப்பி தேவையில்லை, முடிஞ்ச பிறகு எதுக்கு திருப்பி தொழுவ சொல்லணும் அப்படின்னு உங்கள் கிதாபுகளில் இருக்குது. அப்போ இதில் என்னன்னு கேட்டால், ஒரு மார்க்கத்தின் பெயரால் துணிந்து தைரியமாக பொய் சொல்லக்கூடிய காட்சி தவறுதலை, என்னுடையதெல்லாம் இது திட்டமிட்டது கிடையாது, நான் சொல்லிவிட்டேன், இன்னுதான் நடந்தது. ஒரு மனிதனுடைய அவனுடைய என்னுடைய நியாயத்தை நான் சொல்லும் பொழுது ஆதாரம் ஏதாவது அதுக்கு மாற்றமாக இருந்தால் நீங்கள் சொல்லணும், இதான் நடந்தது, நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், அவ்வளவுதான், வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை கிடையாதுங்கிறேன். நீங்கள் திட்டமிட்டு சொல்கிறீங்க ரசூலுல்லாஹ் பேரில், அஹ்ரஸுக்கு இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னதை இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த சையத் சாபிக்கு எழுதுனதே ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு போதுமானதுங்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, அது தவறு தான், அது ஹதீஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியான வாதத்தை வைக்கணும். அடுத்து என்ன செய்கிறாருன்னா, அந்த முதல்ல ஒரு வாதம் வச்சார், அது விடுபட்டு போன வாதம். நாங்கள்லாம் எடுத்து சொல்கிறவங்க, எங்கள்கிட்ட வரலாம், அதான் பதில். இதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்கிறவங்க, நீங்கள்லாம் உண்டாக்கி சொல்கிறவங்க, நாங்களும் எடுத்து சொல்கிற ஆளுக்கு தான். நீங்கள் ஃபிக்குலேருந்து எடுத்து சொல்கிற ஆளுக்கு, நாங்கள் குரானேஸ்லேருந்து சொல்கிற ஆளுங்க, நாங்கள் என்ன கையில் மட்டும் உண்டாக்குற ஆளுங்களா? அது எப்படி வித்தியாசப்படுத்துகிறாங்க? அவங்கள்ட்ட தப்பு வரலாமா? அவங்க எடுத்துலாம் சொல்லலையாம், எடுத்து தான் சொல்கிறாங்களாம், எதையும் சொந்தமாக சொல்லலையாம், நாங்கள் சொந்தமாக சொல்கிறோம்.